வணக்கம் மக்களே, நான் உங்கள் சித்ரா. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது நீ தீயா இல்லை தென்றலா. அத்தியாயம் 57. மது தன் அறையை விட்டு வெளியில் வந்து மொட்டை மாடிக்கு சென்றாள். அங்கோ ராகவன் நின்றிருந்தான். ராகவனை பார்த்த மது, இன்னும் நீங்க தூங்கலையா என்றாள். மதுவிற்கு முதுகு காட்டி நின்றிருந்த ராகவனும், தூக்க வரல என்றான். ராகவன், இப்படி மனசாட்சி இல்லாம மனுஷங்களை கொன்னா தூக்கம் வராது. நடுராத்திரியில் இப்படி வந்து நிக்க வேண்டியதுதான் என்று மது சொல்ல, மதுவிற்கு முதுகு காட்டி நின்றிருந்த ராகவன் திரும்பி அவளை அனல் காக்கும் விழிகளோடு பார்த்தான். இப்ப என்ன வேணும் உனக்கு என்றான் ராகவன். எதுக்காக ஆதித்யனை கொன்னீங்க? மனுஷங்க உயிர்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போயிடுச்சா? அந்த ஆதித்யன் தப்பு பண்ணிருக்கான், அதுக்குன்னு அவனை கொல்லணுமா? ஏன் இப்படி பண்றீங்க? உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல என்றாள் மது. அவ என்ன தப்பு பண்ணான்னு உனக்கு தெரியுமா என்றான் ராகவன். என்ன கடத்தினான் தானே, அதுக்கு தானே நீங்க அவனை கொன்றிருக்கீங்க என்று மது கேட்க, அதுவும் ஒரு காரணம்தான், ஆனா அது மட்டும் காரணம் இல்ல என்றான் ராகவன். வேற என்ன காரணம் என்றாள் மது. அந்த ராஸ்கல் என் தங்கைய சீதாவை பலாத்காரம் பண்ணியிருக்கான் என்று ராகவன் சொல்ல, என்ன சொல்றீங்க என்றாள் ராதா. மொட்டை மாடியின் கைப்பிடி சுவற்றை பிடித்தபடியே, ஆமா, உன்னை ஆதித்யன் கடத்தின அன்னைக்கு நைட் உனக்காக நியாயம் கேட்க ஆதித்யனோட ரெசார்ட்டுக்கு சீதா போயிருக்கா. அங்க அந்த ராஸ்கல் என்று ஆதித்யன் நிறுத்த, என்னங்க சொல்றீங்க? ஆதித்யன் சீதாவ? ஐயோ, நினைச்சு பார்க்கும்போதே பதறதே. எவ்வளவு பெரிய அயோக்கியனாவ. சீதா பாவங்க என்றாள் மது ராகவனின் பக்கம் வந்து. எனக்காக நியாயம் கேட்க போய் சீதாவுக்கு இப்படி ஆயிடுச்சு என்று மது கூறியபடியே ராகவனின் பக்கம் சென்றாள். ராகவன் எதுவும் பேசாமல் அமைதியாயிருந்தான். அவன் பக்கம் சென்று நின்ற மது அவன் பிடித்திருந்த கம்பியை பார்த்தான். அது வளைந்திருந்தது. உச்சகட்ட கோபத்தில் இருக்கிறான் ராகவன் என்பது மதுவிற்கு புரிந்தது. சரிங்க, எனக்கு இது தெரியாது. உங்களை நான் என்னென்னமோ பேசிட்டேன், ஐம் சாரி என்றாள் மது. என்றான் ராகவன். என்னால சீதாவுக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்குன்னு நினைச்சா என்னால தாங்க முடியல. என்னால எல்லாருக்கும் கஷ்டம் என்று மது சொல்ல, ஆதித்யன் பண்ண தப்புக்கு நீ எப்படி காரணமாவ? நடந்தது நடந்துருச்சு. அந்த ராஸ்களுக்கு சரியான தண்டனையும் கொடுத்தாச்சு. சீதா கிட்ட எதையும் கேட்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா அவ அந்த சம்பவத்துல இருந்து மீண்டு வரட்டும் என்று ராகவன் சொல்ல, கண்களை துடைத்த மதுவோ என்றாள். 10 நிமிட அமைதி. சரி, நீங்க போய் தூங்குங்க என்றாள் மது. இல்ல, தூக்க வரல என்றான் ராகவன். மணி 12 என்றாள் மது. தெரியும், நான் நைட்லாம் தூங்கி பல வருஷம் ஆச்சு. என் அம்மாவை என் அப்பா விட்டு போய் வேற கல்யாணம் பண்ண போன தூக்கம் இன்னும் வரல என்று ராகவன் சொல்லியதை கேட்டதும் அதிர்ந்தாள் மது. எனக்கு புரியலங்க என்றாள் மது. எனக்கு 10 வயசு இருக்கும். அப்பாட்ட இருக்க பணமும் வசதியும் பத்தலன்னு சண்டை போட்டு அப்பா கிட்ட டிவோர்ஸ் வாங்கிட்டு என் கண் முன்னாடியே வேற ஒரு பணக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க என் அம்மா. வேணான்னு எவ்வளவோ கெஞ்சின, பட் அவங்க கேட்கல. எந்த பணத்தை காரணமா வச்சு என் அப்பாவை அவங்க பிரிஞ்சு போனாங்களோ அதே பணத்தை சம்பாதிக்க 10 வயசுல இருந்து என் அப்பா கூட ராத்திரி பகலா உழைச்சேன், ஓட ஆரம்பிச்சேன். இப்போ வரைக்கும் ஓடிட்டே இருக்கேன். நல்லா நிம்மதியா தூங்கி ரொம்ப நாளாச்சு என்று ராகவன் சொல்ல, ராகவனுக்குள்ளே எவ்வளவு வழி மறைந்திருக்கும் என்பதை எதிர்பார்க்காத மதுவோ வானம் பார்த்து வெறித்து நின்றவனின் வலது கையை தன் இடது கையால் பிடித்தார். தன் கரத்தை பிடித்த மதுவின் பக்கம் திரும்பினான் ராகவன். ராகவன் விழிகளில் இருந்த வழியை அவள் விழிகளால் நேருக்கு நேர் பார்த்தாள் மது. அடுத்த கணம் அவளை அணைத்து ஆறுதல் தேடினான் ராகவன். அவளின் தோள்களில் முகம் புதைத்திருந்தவனை விளக்க முடியாமல் அவளும் அவனை அணைத்திருந்தாள். அவளிடம் ஆறுதல் தேட அவன் அணைத்திருந்ததோ 2 நிமிடம்தான். சட்டென்று விலகியவன், ஐம் சாரி, நீ இங்கிருந்து போ ப்ளீஸ் என்றான் ராகவன். இல்ல, அது
என்றாள் மது. ஐ காண்ட் கண்ட்ரோல் மை செல்ஃப். நீ கிளம்பு, போய் தூங்கு என்று ராகவன் சொல்ல, அவனை பார்த்தபடியே பின்னோக்கி நடந்தவள் கனத்த மனதோடு தன் அறைக்கு சென்று விட்டாள். அறைக்கு சென்றவள் ராகவனையும் சீதாவையும் நினைத்து தன் தூக்கத்தை தொலைத்தாள். விடியற் காலை 4 மணிக்குத்தான் தூங்கினாள் சீதா. காலை சூரியனின் கதிர்கள் ஜன்னலின் வெளியே வந்து மெத்தையில் படுத்திருந்த மதுவின் முகத்தில் விழ கண்களை விழித்தாள் மது. எழுந்ததும் கடிகாரத்தை பார்த்தாள். மணி 7:30 காட்டியது. ஐயோ, மணி ஆகிடுச்சே, இவ்வளவு நேரம் தூங்கிட்டேனா என்றபடியே எழுந்த மது அவசர அவசரமாய் குளித்துவிட்டு வரவேற்பறைக்கு வந்தாள். சீதாவும் அவளது பொட்டிக்கிற்கு கிளம்பி கைப்பையோடு வரவேற்பறைக்கு வர, சீதாவை பார்த்த மதுவிற்கோ மனமெல்லாம் பிசைந்தது. சீதாவின் முகத்தில் சோகம் இலையோடு இருந்தது. சீதா என்று மது அழைக்க, அண்ணி சொல்லுங்க என்றாள் சீதா மெல்லிய குரலில். அவளின் பக்கம் சென்ற மதுவோ அவளை ஒரு கணம் பார்த்துவிட்டு அவளை அணைத்துக் கொண்டாள். என்ன நீயாச்சு என்று சீதா கேட்டுக்கொண்டிருக்க, அந்த நேரம் பார்த்து மாயாவும் வரவேற்பறைக்கு வர, சீதாவும் மதுவும் அணைத்துக் கொண்டு நிற்பதை பார்த்த மாயாவோ, என்ன 2 குட்டிச்சாத்தான்களும் கட்டி பிடிச்சிட்டு நடுகால நின்னுட்டு இருக்குதுங்க என்று தனக்கு தானே நினைத்து கொண்டாள் மாயா. சீதாவை அணைத்து விடுவித்த மதுவோ, சாப்பிட்டியா சீதா என்று கேட்க, இன்னும் இல்ல நீ என்றாள் சீதா. சரிவா, நம்ம 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடுவோம் என்று சிரித்த முகத்தோடு மது சீதாவை டைனிங் டேபிளுக்கு அழைத்து சென்றவள் சீதாவின் தட்டில் 2 இட்லியை எடுத்து வைத்து சட்னியை வைத்தவள் தன் தட்டிலும் இட்லியை எடுத்து வைத்து சீதாவோடு சேர்ந்து சாப்பிட்டாள். அவர்கள் இருவரையும் பார்த்த மாயாவோ, என்னவோ தப்பா இருக்கே என்று யோசித்துக் கொண்டே நின்று இருக்க, அந்த நேரம் பார்த்து அழுத்தமான காலடிகளோடு ராகவன் மாடியிலிருந்து இறங்கி வர, அவனை பார்த்த மாயாவோ, மது இன்னைக்கு நைட் உனக்கு என்கேஜ்மெண்ட், இன்னைக்கு ஆபீஸ் வரியா என்ன என்று மாயா கேட்டுவிட, அதை கேட்ட மதுவிற்கோ புற ஏறிவிட்டது. மதுவின் பக்கத்தில் இருந்த சீதாவோ, அண்ணி பார்த்து தண்ணிய குடிங்க என்று சீதா நீரை கொடுக்க, அதை வாங்கிய மதுவோ, என்கேஜ்மெண்ட் நைட்டு 8 o'clock தானே, சோ ஆபீஸ் இன்னைக்கு நான் வருவேன் என்று சொல்ல, ஓ ஓகே ஓகே, ஆனா ஒண்ணு மது, எப்படியோ என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் சீக்கிரமே உனக்கும் ஆனந்துக்கும் கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிடுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் ஆபீஸ் வர போறியா என்ன? அதுக்கு ஃபியான்சி அலோ பண்ணுவாரா என்று மாயா கேட்க, இந்த கேள்வி இப்போ தேவையில்லாதன்னு நினைக்கிறேன். எனக்கு டைம் ஆச்சு, நான் ஆபீஸ் கிளம்புறேன் என்று மாயாவிடம் மது கூற, என்ன எப்பவும் என்ன பேசினாலும் உண்மை மாதிரி இருப்பா, இப்போ எதெல்லாம் பேசுறாளே என்று நினைத்த மாயாவோ வரவேற்பறையில் சஞ்சய்க்காக காத்திருந்த ராகவனின் பக்கம் சென்றாள். மாமா, என்னோட கார் ரிப்பேர், என்ன உங்க கார்ல உங்க கூட ஆபீஸ்க்கு அழைச்சிட்டு போறீங்களா என்று மாயா கேட்க, அழைச்சிட்டு போறேன், சஞ்சய் வந்துடட்டும், சேர்ந்தே போலாம் என்று ராகவன் சொல்ல, தேங்க்ஸ் மாமா என்று சிரித்தபடியே மதுவை பார்த்த மாயாவோ வண்ண புன்னகையை உதிர்த்தாள். மதுவிற்கோ ஆச்சரியம். மாயாவிடம் முகம் கொடுத்து கூட பேசாத ராகவன் இப்பொழுது அவளிடம் பேசுகிறானே, தன்னோடு காரில் அழைத்து செல்வதாய் கூறுகிறானே என்று யோசனையில் நின்று இருந்தவளின் பக்கம் வந்தாள் சீதா. அண்ணி, நான் ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? அண்ணி, உங்களுக்கு இந்த நிச்சயதார்த்தத்துல விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும், அப்புறம் எதுக்கு இந்த மாயா சொல்றதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? நேரா பெரியம்மா கிட்ட போய் எனக்கு இந்த நிச்சயமும் வேண்டாம் கல்யாணமும் வேண்டான்னு சொல்லலாமே என்று சீதா சொல்ல, நீ சொல்றது உண்மைதான், ஆனா நடக்கிறத என்னால தடுக்க முடியாது, நான் என்ன பண்ணட்டும் என்று மது கேட்க, உங்களை பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்கு நீ என்று சீதா கூற, சில சமயத்துல நம்ம நினைக்கிறது எதுவும் நடக்கிறது இல்ல சீதா, நினைச்சது நடக்கலையேன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கிறத விட வாழ்க்கை போற போக்குல போயிடணும், அப்படித்தான் இப்போ என்னோட வாழ்க்கையும் போயிட்டு இருக்கு என்று மது சொல்ல, நினைக்கிறது எதுவும் நடக்கிறது இல்லைங்கிறது உண்மைதான் நீ, நாம நினைச்சது நடக்கலை என்ற வழி இருந்துட்டே இருக்கும், அந்த வழியோட வாழவும் முடியாம சாகவும் முடியாம வாழற வாழ்க்கை ரொம்ப கொடுமையானது அண்ணி, அதையும் யோசிச்சு பாருங்க, நான் போட்டி கிளம்புறேன், பாய் என்று சொல்லிவிட்டு சீதா கிளம்பிவிட,
தன் விரல்களில் இருக்கும் ராகவன் அணிவித்த மோதிரத்தை பார்த்த மது சோபாவில் அமர்ந்திருந்த ராகவனையும் ஒரு கணம் பார்த்துவிட்டு அலுவலகத்திற்கு கிளம்பினாள். மது அலுவலகத்திற்குள் நுழைந்ததும் அங்கு முதலில் பார்த்தது வாசுவைத்தான். வாசுவை பார்த்ததும் மதுவிற்கு ஞாபகம் வந்தது. ராகவன் இரவு தன்னிடம் லதாவை பற்றி கூறியதுதான். வரவேற்பறையில் நின்று கொண்டிருந்த வாசுவின் பக்கம் சென்ற மது, அண்ணா என்றாள். மதுவை பார்த்த வாசு, வாமா புது பொண்ணு என்றான். வாசு புது பொண்ணு என்று அழைத்ததும் மதுவிற்கு வருத்தமாக இருந்தது. அண்ணா, ஏன் இப்படி கூப்பிடுறீங்க? தங்கச்சின்னு தானே கூப்பிடுவீங்க என்று மது கேட்க, என் தங்கச்சி என் மச்சான மறந்துட்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ண சம்மதம் சொல்லிட்டா, அப்புறம் நான் எப்படி தங்கச்சின்னு கூப்பிடுறது என்று வாசு கூறிவிட, வாசுவின் வார்த்தைகளில் இருந்த வலியும் கோபமும் மதுவிற்கு புரிந்தது. அண்ணா, நீங்க ஒரு பொண்ணை விரும்புறீங்க. அந்த பொண்ணோட அம்மா உங்ககிட்ட வந்து உன்னை கல்யாணம் பண்ணா என் பொண்ணு செத்துருவா, அவளை விட்டு விலகி போன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? அது மட்டும் இல்ல, நீங்க விரும்புற அந்த பொண்ணு பேர்லயும் புகழ்லையும் அந்தஸ்துலயும் உயர்ந்தவளா இருக்கா. அதுல ஒண்ணு கூட உங்ககிட்ட இல்ல. இப்ப சொல்லுங்க, இந்த நிலைமையில நீங்க என்ன பண்ணுவீங்க என்று மது வாசுவிடம் கேட்க, அப்போ ராகவனை மறந்துட்டு அனந்த நீ கல்யாணம் பண்ண சம்மதிச்சதுக்கு இதுதான் காரணமா என்று வாசு கேட்க, அவரு என்னால எப்பவும் மறக்க முடியாதுன்னா, ஆனா அவர் விட்டு விலக காரணம் இதுதான் என்று மது சொல்ல, முட்டாள்தனமா இருக்குமா இது என்றான் வாசு. இருக்கட்டும்னா, என்னால அவரோட உயிருக்கும் எதுவும் ஆகக்கூடாது, அவரோட பேர் புகழுக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னா அதனாலதான் லதாத்த கல்யாணம் பண்ணிக்கோன்னு வற்புறுத்தினதும் சரின்னு சொல்லிட்டேன் என்று மது சொல்ல, ராகவன் மனசார முதல் முறையா ஆசை வச்சதும் உண்மையில மட்டும்தாமா. அவன் பாவம். உன்னோட முடிவை நீ மாத்திக்க கூடாதா? எனக்கு உன்னை பத்தியும் தெரியும். நீயும் அவனை விரும்புறதானே. உன்னால எப்படி அந்த ஆனந்த கல்யாணம் பண்ணிட்டு அவன் கூட வாழ முடியும் என்று வாசு கேட்க, தெரியலனா, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நான் அவரோட வாழ்க்கையில இல்லைன்னா அவரு நிச்சயமா சந்தோஷமா இருப்பார். லதா அதை எதிர்த்து நான் அவரை கல்யாணம் பண்ணனா அவரு சந்தோஷம் மொத்தமும் போயிடும் என்று மது சொல்ல, மது உனக்கு லதா ஆண்டிய பத்தி தெரியாது. அவங்களுக்கு பயப்படுற ஆள் ராகவன் கிடையாது. லதா ராகவனோட அம்மாதான். ஆனா அவங்கள மொத்தமா ராகவன் வெறுக்கிறான். அவங்களால ராகவன் சந்தோஷத்துக்கு எந்த ஆபத்தும் வராது என்று வாசு சொல்ல, ஆனா எனக்கு அவரோட சின்ன வயசு வாழ்க்கையை பத்தி சொல்ல முடியுமா என்று மது கேட்க, சொல்றேம்மா, கேண்டீன்ல போய் பேசுவோமா என்று வாசு கேட்க, தன் கை கடிகாரத்தை பார்த்த மது, இன்னும் ஆபீஸ் டைம் ஸ்டார்ட் ஆக 30 மினிட்ஸ் இருக்குண்ணா, சோ பேசலாம், வாங்கண்ணா போவோம் என்று வாசுவை அழைத்துக் கொண்டு கேண்டீனுக்கு நடந்தாள் மது. இருவரும் கேண்டீனை அடைந்ததும் காஃபியை ஆர்டர் செய்துவிட்டு அமர, காஃபியும் அவர்களின் டேபிளுக்கு வந்தது. வாசு லதாவை பற்றி மதுவிடம் கூற ஆரம்பித்தான். பொதுவா ஒரு குடும்பத்துல புருஷன் பொண்டாட்டிக்கு அப்பப்போ சண்டை வரும். ஆனா ராகவன் வீட்டுல தினமும் அவ அப்பா அம்மாக்குள்ள சண்டை வரும். சண்டைய ஆரம்பிக்கிறது அவன் அம்மாவாதான் இருப்பாங்க. டெய்லி அது வேணும் இது வேணும்னு அவங்க அப்பாவை டார்ச்சர் பண்ணி எடுத்துடுவாங்க. ருத்ரமூர்த்தி அங்கிள் தன் சக்திக்கு மீறி எல்லாமே அவரோட மனைவிக்கு செஞ்சாரு. அதெல்லாம் பத்தாதுன்னு எனக்கு தேவையானதை நானே சம்பாதிச்சுக்கிறேன்னு வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க லதா ஆண்டி. வேலைக்கு போன இடத்துல அவங்க எம்டி கூட பழக்கமாகி நெருக்கமாகி ருத்ரமூர்த்தி அங்கிள் கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கி அவங்க முதலாளிய திருமணம் பண்ணிட்டு ராகவன் அவ அண்ணா அவ அப்பா இருந்த அதே ஊர்லயே தான் 2வது கணவனோட வசிச்சாங்க. தான் 2வது கணவனுக்கு ஒரு பெண் பிள்ளையும் பெத்தாங்க. 2வது கணவனுக்கு ஏற்கனவே ஒரு மனைவி இருக்கிறதும் தான் தங்க மகனை தான் கணவர் வளர்க்கறதும் லதா ஆண்டிக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்ல, அவங்க கணவர் பேர்ல ஒரு சொத்தும் இல்லாததையும் தெரிஞ்சுக்கிட்ட லதா ஆண்டி தான் 2வது கணவரையும் பிரிஞ்சு தனியா இருந்தாங்க. அவங்க பிரிஞ்ச கொஞ்ச நாள்லயே அவங்க 2வது கணவரும் இறந்து விட, தனியா இருந்த லதா அத்தைக்கு ரொம்ப பெரிய வியாதி ஒண்ணு வந்துருச்சு. சாகர நிலைமையில இருந்தாங்க. அப்போ ராகவனுக்கு ஒரு 15 வயசு இருக்கும். ருத்ரமூர்த்தி அங்கிள் லதா ஆண்டிய மீட்டு மருத்துவமனையில சேர்த்து அவங்கள குணப்படுத்தி ராகவன் கையில அவங்க அம்மாவை ஒப்படைச்சிட்டு, ஓ அம்மாவை நீதான் பாத்துக்கணும்னு சத்தியம் வாங்கிட்டு கனடாக்கு போயிட்டாரு. தனக்கு அம்மாவா ஒரு நாள் கூட நடந்துக்காத அம்மாவை அவன் அப்பா சொன்னதுக்காக அவனோட அரண்மனையிலேயே தங்க வச்சு பாத்துக்கிட்டு இருக்கான் ராகவன். அம்மா பாசத்துக்காக அவன் எவ்வளவு ஏங்கி இருக்கான் தெரியுமா மது? 10 வயசுல அப்பா கூட சேர்ந்து எல்லா பொறுப்பையும் தான் தோல் மேல போட்டு சுமக்க ஆரம்பிச்சவன் ராகவன். என் நண்பன் ரொம்ப நல்லவன்மா, அந்த நல்லவனை நீ மிஸ் பண்ணிட மாட்டேன்னு நம்புற என்று வாசு சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர மதுவின் கைபேசி அலறியது.
எடுத்து பார்த்தாள் மது. கைபேசியின் முகப்பில் வெளிக்கார முத்துவின் எண் இருந்தது. இப்போ இதுக்கு முத்து அண்ணா எனக்கு அழைக்கிறாரு என்றபடியே மது அலைபேசியை அட்டன் செய்து காதில் வைத்தாள். சொல்லுங்க முத்து அண்ணா என்றாள் மது. ஆமா, கொஞ்ச நேரம் அமைதியா லதா அம்மாவும் பார்த்திபன் ஐயாவும் பேசுறத கேளுங்க. நான் செய்யறது தப்புன்னு எனக்கு தெரியும், இருந்தும் வேற வழி தெரியலமா என்றான் முத்து. என்ன முத்து அண்ணா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்றாள் மது. அலைபேசியின் மறுபக்கம் இருந்து முத்துவின் குரல் கேட்பதற்கு பதில் லதாவின் குரல் கேட்டது. பார்த்திபா, சீக்கிரமா இந்த மதுவுக்கும் ஆனந்துக்கும் கல்யாணம் பண்ணி அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும். நிச்சயதார்த்தம் இன்னைக்கு முடிஞ்சதும் அடுத்த ஒரு வாரத்திலேயே கல்யாண தேதியை குறிச்சு கல்யாணத்தையும் முடிச்சிடணும் என்று லதா சொல்ல, அண்ணி எனக்கு என்னமோ இந்த கல்யாணம் நடக்கும்னு தோணல என்று பார்த்திபன் சொல்ல, என்ன சொல்றீங்க பார்த்திபன் என்றால் ஆக்ரோஷமாக லதா. நேத்து நைட்டு நான் மாடியில ராகவனும் மதுவும் ஒருத்தர் கட்டி அணைச்சிட்டு நின்னுட்டு இருந்ததை நான் பார்த்தேன் என்று பார்த்திபன் சொல்ல, இவர்கள் இருவரும் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த மதுவின் பக்கம் வந்தாள் திவ்யா. மது, கேண்டீன்ல உட்கார்ந்து யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க என்று திவ்யா கேட்க, என்று சொன்ன மது தன் கைப்பையில் இருந்த ப்ளூடூத்தை எடுத்து கைபேசியோடு இணைத்து தன் காதல் ஒன்றை மாட்டிக்கொண்ட மது திவ்யா காதிலும் ஒன்றை மாட்டிவிட்டார். யாரடி போன்ல என்றாள் திவ்யா. பேசாம கேளடி என்றாள் மது. திவ்யாவும் பேசுவதை கேட்க ஆரம்பித்தாள். என்ன சொல்றீங்க பார்த்திபன், நீங்க சொல்றது உண்மையா என்று லதா கேட்க, சத்தியமா என்னோட 2 கண்ணாலையும் பார்த்தேன் நீ என்றான் பார்த்திபன். என்கிட்ட ஆனந்த கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லிட்டு அந்த பக்கம் ராகவனை மயக்கி அவனை கல்யாணம் பண்ணணும்னு திட்டம் போட்டுறாளா அந்த மது. அவ மட்டும் ஆனந்த கல்யாணம் பண்ணாம ராகவனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு நினைச்சா அவ அக்காவை எப்படி கார் ஆக்சிடென்ட் பண்ணி மேல அனுப்பணுமோ இவளுக்கும் அதே மாதிரி ஒரு பிளான் போட்டுட வேண்டியதுதான் என்று லதா சொல்வதை அலைபேசியின் வழியாக கேட்ட மதுவிற்கோ அதிர்ச்சியாக இருந்தது. திவ்யாவிற்கோ தலை சுற்றியது. என்னடி இது என்றால் மதுவை பார்த்து திவ்யா. அண்ணி, மதுவோட அக்காவை மட்டும்தான் கொல்லலான்னு நம்ம நினைச்சோம். ஆனா என் பொண்டாட்டியையும் உங்க மூத்த மகனையும் இல்ல சேர்ந்து கொண்டுட்டோம் என்று பார்த்திபன் சொன்னதை கேட்ட லதாவோ, என் பையனுகளுக்கு கல்யாணம் பண்ணாம ஒரே பொம்பளையா இந்த வீட்டை ஆளணும், இந்த சொத்தை எல்லாம் ஆளணும்னு நினைச்சேன். ஆனா எங்கிருந்தோ ஒருத்தி என் மூத்த மகனோட பொண்டாட்டின்னு வந்தா. நான் அவ வந்ததுக்கு அப்புறம் எப்படி இந்த வீட்டுல ராணியா இந்த ராஜ்யத்தை ஆள முடியும்? என் பசங்க பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு என்னை வீட்டை விட்டு துரத்தினாலும் துரத்திடுவானுங்க. பாலும் சோறும் ஊட்டி வளர்த்த பெத்தவங்களையே கல்யாணம் ஆன பின்னாடி ரோட்ல விட்டுறானுங்க இந்த காலத்துல. என்னெல்லாம் இவனுக வீட்டுல வச்சிருக்கவா போறானுக? என்னை பொறுத்த வரைக்கும் என் பசங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடாது. கடைசி வரைக்கும் இந்த வீட்டுல மகாராணியாவே நான் வாழணும். அந்த கார் ஆக்சிடென்ட்ல என் மூத்த பையன் செத்துட்டான் தான், என்ன பண்றது? அது அவனோட கெட்ட நேரம். அத பத்தி எனக்கு பெருசா வருத்தம் எதுவும் இல்ல. ஆனா பாவம் உங்க பொண்டாட்டி தான். நீங்களும் நானும் தான் இந்த கார் ஆக்சிடென்ட்டுக்கு முழு முக்கியமான காரணம் என்ன தெரிஞ்சுக்கிட்ட உங்க பொண்டாட்டியையும் அவங்களோட சேர்த்து அனுப்ப வேண்டியதா போச்சு. இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். மது அக்கா வாயிலா பூச்சிதான், அவளை விட்டு வைக்கலான்னு தான் நினைச்சேன். ஆனா அவ பெரிய தப்பு பண்ணிட்டா. அவ வயித்துல ஒண்ணு சுமந்துட்டு மாசமாகிட்டேன்னு வந்து நின்னாலே அங்கதான் அவ பெரிய பெரிய தப்பு பண்ணிட்டா. இந்த சொத்து முழுவதும் நான் மட்டும்தான் ஆளணும். அதுக்கு வாரிசு ரெடி பண்ணி அவ வந்து நின்னது தப்பு தானே. அதான் அவ மாசமா இருக்கிறான்னு சொன்ன அன்னைக்கே அவளுக்கான கடைசி தேதியை நான் குறிச்சேன் என்று லதா சொல்லி முடிக்க, நீங்க பெரிய ஆளுதான் அண்ணி என்றான் பார்த்திபன். மது மட்டும் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கலன்னா அவளையும் போட்டுருவோம், தயாராயிருங்க பார்த்திபன் என்று லதா சொல்ல கைபேசியின் அழைப்பு மறுமுனையில் துண்டிக்கப்பட்டது. இதை கேட்ட திவ்யாவிற்கோ முகமெல்லாம் வேர்த்து வடிந்தது. தன் கைக்குட்டையால் முகத்தை துடைத்துக் கொண்ட திவ்யா மதுவை பார்த்தாள். அவளோ மூச்சு வாங்க சிலை போல் அமர்ந்திருந்தாள். அவளை பார்த்த திவ்யாவோ, மது என்ன ஆச்சு உனக்கு என்று அவளின் பக்கம் செல்ல, மதுவோ வேகமாக மூச்சு விட்டபடியே பேச முடியாமல் அமர்ந்திருந்தாள். மது என்னடி ஆச்சு உனக்கு என்று திவ்யா பதற அவளை பார்த்தபடியே மயங்கு சரிந்தாள் மது. மது மது என்று திவ்யா அலற அங்கு கூட்டம் கூடிவிட்டது. பிளீஸ் யாராவது ஹெல்ப் பண்ணுங்களேன் என்று திவ்யா கத்த, மது மயங்கிய விஷயம் கேட்டு வாசுவும் கேண்டீனுக்கு வந்து விட்டான். என்ன ஆச்சு மதுவுக்கு என்று வாசு கேட்க, மயங்கிட்டானா என்றாள் திவ்யா. சரி, மதுவை நம்ம கம்பெனியில் இருக்க ஃபர்ஸ்ட் எய்ட் ரூமுக்கு அழைச்சிட்டு போவோம்
என்று வாசு மதுவை தன் இரு கைகளால் ஏந்தி ராகவனின் ஐடி கம்பெனியில் இருக்கும் ஃபர்ஸ்ட் எய்ட் ரூமுக்கு கொண்டு சென்றான். அங்கு சில முதலுதவிகள் மதுவிற்கு கொடுக்கப்பட்டது. 1 மணி நேரத்துக்கு பின்பு கண்களை விழித்தாள் மது. என்னாச்சு டாக்டர் மதுவுக்கு என்று வாசு மருத்துவரிடம் கேட்க, அங்கிருந்த மருத்துவர், ஒண்ணும் இல்ல சார், ஜஸ்ட் பேனிக் அட்டாக் தான், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாகிடும் என்றார் மருத்துவர். பேனிக் அட்டாக்கா? இதுவரைக்கும் இதை நான் கேள்விப்பட்டது இல்லையே டாக்டர், இது எதுவும் பெரிய பிரச்சனையா என்றான் வாசு. ஒண்ணும் இல்ல வாசு, இது ஏதாவது ஒரு கேட்க கூடாத ஒரு செய்திய கேட்டுட்டா அதிர்ச்சியானா அந்த பயத்துல வர்ற ஒரு விஷயம்தான். பிபி லோவாகி இப்படி மூச்சு வாங்கி மயக்கம் போட்டுருவாங்க, அவ்வளவுதான். இத பயப்படுற மாதிரியெல்லாம் வேற ஒண்ணும் இல்ல. அவங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடுவாங்க என்று மருத்துவர் சொல்ல, ஓகே டாக்டர், தேங்க்யூ சோ மச் என்றான் வாசு. மருத்துவரும் மருத்துவரோடு இருந்த தாதி பெண்ணும் அந்த அறையிலிருந்து வெளியில் சென்றதும் மதுவை பார்த்த வாசு, பேனிக் அட்டாக் ஆகிற அளவுக்கு என்னமா நடந்துச்சு என்று வாசு கேட்க, திவ்யாவும் மதுவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இனி என்னவெல்லாம் நடக்க போகிறது, நீ தீயா இல்லை தெஞ்சலா இந்த கதையில் என்பதை நாம் நாளை பார்ப்போம். மகளே, நான் சொல்கிற இந்த கதையில் ஏதேனும் குறைகள் இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. அப்பதான் என்னுடைய குறை நிறைகளை எல்லாம் சரி பண்ணி உங்களுக்கு பெர்ஃபெக்டான ஒரு கதையை நான் கொடுக்க முடியும். நன்றி மகளே. வணக்கம் மகளே, நான் உங்கள் சித்ரா. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது நீதியா இல்லை தென்றலா அத்தியாயம் 58. மகளே, நேத்து கொஞ்சம் கதை போட லேட் ஆயிடுச்சு. பிகாஸ் கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ. ஸோ அதுதான் இன்னைக்கு கொஞ்சம் நேரமாவே வீடியோ அப்லோட் பண்ணிட்டு கதை முழுசா கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. கதைக்குள்ள போலாமா? பேனிக் அட்டாக் வர்ற அளவுக்கு அப்படி என்னமா நடந்துச்சு என்று வாசு மதுவிடம் கேட்க, அண்ணா அது என்று திவ்யா ஏதோ சொல்ல வர, திவ்யாவை பார்த்த மதுவோ, திவ்யா சொல்லாத என்று மது சைகையில் கூறினாள். அதை புரிந்து கொண்ட திவ்யாவோ, அண்ணா அண்ணா இன்னைக்கு அவளோட என்கேஜ்மெண்ட்ல அதான் அத நினைச்சு பேனிக் ஆகியிருக்கா போல என்று திவ்யா சொல்ல, ஓ என்று வாசு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுமா, எல்லாம் சரியாயிடும் என்று மதுவிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார். வாசு அங்கிருந்து சென்றுவிட அங்கிருந்த மருத்துவரும் தாதியும் கூடவே வாசுவை அடுத்து சென்று விட்டனர். அவர்கள் சென்றதும் ஓடிப்போய் அந்த அறையின் கதவை அடைத்த திவ்யா, ஐயோ மது, நான் நினைச்சு கூட பார்க்கலடி, அந்த லதா எவ்வளவு மோசமானவங்களா இருப்பாங்கன்னு என்று திவ்யா சொல்ல, அமைதியாய் சிலை போல் அமர்ந்திருந்த மதுவின் பக்கம் வந்து நின்ற திவ்யாவோ, மது ஏண்டி இப்படி உட்கார்ந்திருக்க என்று மதுவின் தோளை திவ்யா தொட, அதுவரை சிலை போல் அமர்ந்திருந்த மதுவோ திவ்யாவின் இடையோடு அவளை கட்டி கொண்டு தேம்பி தேம்பி அழுதார். மது, அழாதடி பிளீஸ் என்று திவ்யா மதுவை சமாதானப்படுத்த முயன்று தோற்று போனாள். திவ்யாவை கட்டி கொண்டு அழுத மதுவிற்கு அவள் அக்கா இறந்த அன்றைய காலை பொழுது ஞாபகம் வந்தது. ஆசிரமத்தில் பள்ளிக்கு கிளம்பி கொண்டிருந்தாள் மது. மதுவின் அக்கா அவளை பார்க்க வந்திருப்பதாக அந்த ஆசிரமத்தில் வேலை பார்க்கும் ஒருவர் வந்து கூற, மது ஆசையாக தன் அக்காவை காண சென்றார். அந்த ஆசிரம தோட்டத்தில் குழந்தைகள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்க, அந்த குழந்தைகளை பார்த்தபடியே மகிழினி நின்றிருந்தாள். அவள் தோள் மேல் கை போட்டவாறு அவள் கணவன் ரகுவரனும் அவள் பக்கத்தில் நின்றிருந்தான். மகிழினி மதுவின் அக்கா. அவளை பார்த்ததும் மது அக்கா என்று கத்திவிட, மதுவின் குரல் கேட்டு திரும்பிய மகிழினியோ தன் பக்கம் வந்த தன் தங்கையை ஆற தழுவி கொண்டாள். அக்கா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா என்று மது கேட்க, நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மது, நீ எப்படி இருக்க என்றாள் மகிழினி. நான் ரொம்ப நல்லா இருக்கேன்க்கா என்றாள் மது. உன்னை பார்க்காம எனக்கு கஷ்டமா இருக்கு மது, நீயும் அரண்மனைக்கு வந்துடு என்று மகிழினி சொல்ல, இல்லக்கா எனக்கு இங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு என்னால இருக்க முடியாது, நான் இங்கே இருந்துக்கிறேன் என்றாள் மது. அதை கேட்ட மகிழினியோ, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னால விட்டுட்டு இருக்க முடியாது, ஆனா இந்த அக்காவை மட்டும் விட்டுட்டு இருப்ப அப்படித்தானே
என்று மகிழினி கோபித்துக் கொள்ள, நான் எங்க உன்னை விட்டுட்டு இருக்கேன், நீ எப்பவும் என் கூட தானேக்கா இருக்க என்றாள் மது. என்னடி சொல்ற என்று புருவம் சுருங்க மகிழினி கேட்க, என் கைய பாரு என்று தன் வழக்கையை நீட்டி காண்பித்தாள் மது. மதுவின் வழக்கையை பார்த்ததும் மகிழினியின் கண்களில் கண்ணீர் பெருகியது. மது அவளது அக்காவின் பெயரை தன் கையில் பச்சை குத்தி இருந்தாள். மது, என்ன பண்ணி வச்சிருக்க என்ற மகிழினியிடம், நீ எப்பவுமே என் கூடவே இருக்கணும்னு நினைச்சேன், அதா என்று மது கண்கள் கலங்க சொல்ல, தன் தங்கையை மீண்டும் அணைத்துக் கொண்டாள் மகிழினி. மகிழினியின் பக்கம் நின்றிருந்த ரகுவரனும், இவ்வளவு பாசமான அக்கா தங்கச்சிய நான் இப்போதான் பாக்குறேன் என்று சொல்ல, அப்போதான் தன் அக்கா கணவனை கவனித்த மது, மாமா எப்படி இருக்கீங்க என்று கேட்டார். என்று கேட்க, நான் நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க, உன் படிப்பெல்லாம் எப்படி போகுது என்று ரகுவரன் கேட்டார். நான் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் மாமா என்றால் பெருமையாக மது. சூப்பர் மது என்றான் ரகுவரன். மது, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல நான் இங்க வந்தேன் என்று மகிழினி சொல்ல, என்னக்கா, என்ன விஷயம் என்று ஆர்வமாக கேட்டாள் மது. நீ சித்தி ஆகிட்ட என்று மகிழினி சந்தோஷத்தோடு சொல்ல, உண்மையாவாக்கா என்றாள் மது. என்றாள் சிரித்துக் கொண்டே மகிழினி. சீக்கிரமா ஒரு குட்டி பாப்பா வரப்போகுது, ஐ எம் சோ ஹாப்பி அக்கா என்ற சந்தோஷத்தில் துள்ளி குதித்தாள் மது. சரி மது, நானும் மாமாவும் கோவிலுக்கு கிளம்புறோம், உன்ன ஈவினிங் வந்து பாக்குறோம் சரியா என்று மகிழினி சொல்லிவிட்டு தன் காரில் ஏறி புறப்பட்டாள். அந்த நாளைய மதிய நேரத்தில் மது அவளது பள்ளியில் வகுப்பில் இருக்க அவளை தலைமை ஆசிரியை அழைத்து வர சொன்னதாக பியூன் மதுவின் வகுப்பறையில் வந்து சொல்ல, மதுவும் தலைமை ஆசிரியரின் அறைக்கு சென்றாள். அங்கு மதுவின் ஆசிரம மேலாளர் சாந்தாமா மதுவிற்காக காத்திருந்தார். எக்ஸ்கியூஸ் மீ சார் என்று அனுமதி கேட்டு தலைமை ஆசிரியரின் அறைக்குள் மது நுழைய, அங்கு அமர்ந்திருந்த சாந்தாமாவை பார்த்ததும் மதுவிற்கு எதுவுமே புரியவில்லை. சாந்தாமா என்றாள் மது. மது, உன்னோட புக்ஸ் பேக்லாம் எடுத்துட்டு சாந்தாமா கூட போ என்றார் தலைமை ஆசிரியர். சார், எனக்கு மதியம் மேக்ஸ் டெஸ்ட் இருக்கு என்றாள் மது. அதெல்லாம் நாளை பாத்துக்கலாம், நீ சாந்தாமாவோட கிளம்பு என்று தலைமை ஆசிரியர் சொல்ல, சரி சார் என்று சொன்ன மது தன் புத்தக பையை எடுத்துக்கொண்டு சாந்தாமாவோடு கிளம்பினாள். சாந்தாமாவை மதுவை அழைத்து சென்றது என்னவோ மகிழினியின் அரண்மனைக்குத்தான். அக்காவின் அரண்மனையை பார்த்ததும், சாந்தாமா, நாம இங்கேயே வந்திருக்கோம் என்று மது கேட்க, உங்க அக்காவை பாக்கத்தாமா என்றார் சாந்தாமா. நான் தான் காலையிலேயே அக்காவை பார்த்துட்டேனே என்று மது சொல்ல, மது, உன் அக்காவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஸ்பாட்லி உன் அக்காவும் மாமாவும் இறந்துட்டாங்க என்று சாந்தாமா சொல்ல, அதை கேட்ட மதுவோ அந்த இடத்திலேயே மயக்கம் போட்டு விழுந்து விட்டாள். இதையெல்லாம் நினைத்து பார்த்த மதுவிற்கோ நெஞ்செல்லாம் அடைத்து போனது. திவ்யா, எந்த பாவமோ அறியாத அக்காவுக்குள்ள லதாத்துக்கு எப்படி மனசு வந்துச்சு என்று மது அழ, அவளிடம் என்ன சொல்லி சமாதானப்படுத்துவது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருந்தாள் திவ்யா. பெத்த பையனவை ஈவு இறக்கம் இல்லாம கொன்னபடி அந்த லதா, அப்படி இருக்கும்போது உன் அக்காவை பத்தி எல்லாம் எப்படி அவங்க போய் யோசிப்பாங்க? சரியான பணத்தாச புடிச்ச பேய் அவங்க, அவங்களெல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்து கம்பி என வைக்கணும் என்று திவ்யா சொல்ல, கண்களை துடைத்து கொண்டு எழுந்த மதுவோ, நிச்சயமா லதாத்துக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், ஆனா அதுக்கு முன்னாடி என் அக்கா மாமா சாவுக்கு காரணமான அவங்களுக்கு நான் தண்டனை கொடுக்க வேண்டாமாம் என்றாள் மது. மது, என்னடி பண்ண போற என்றாள் திவ்யா. நான் அவங்க பையனை கல்யாணம் பண்ணி ஒரு வாரிசையும் பெத்து கொடுத்து அதுக்கு அப்புறமா அவங்க வாயாலேயே என் அக்கா மாமாவை அவங்க கொன்னத ஒத்துக்க வச்சு அப்புறமா சட்டத்தோட படி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் திவ்யா என்று மது சொல்ல, அப்போ
இன்னைக்கு நடக்க போற நிச்சயத்தை நிறுத்த போறியா என்றாள் திவ்யா. இல்லடி, நிச்சயம் நடக்கும், நிச்சயமா நடக்கும். திருமணமும் ஏற்பாடு ஆகட்டும். ஆனா என் கழுத்துல ராகவன் தான் தாலி கட்டுவார் என்று மது சொல்ல, நிச்சயமா இதெல்லாம் நடக்குமா என்றாள் திவ்யா. கண்டிப்பா நடக்கும்டி. என் அக்கா மாமாவோட சஞ்சயோட அம்மாவோட சாவுக்கெல்லாம் லதா அத பதில் சொல்லித்தான் ஆகணும் என்று மது சொல்ல, இந்த விஷயத்தெல்லாம் ராகவன் அண்ணாட்ட சொல்லிட்டாதான் என்ன மது என்றாள் திவ்யா. நாம சொல்லக்கூடாதுடி. லதா அத்தைய அவங்க வாயாலேயே இதையெல்லாம் சொல்லணும், சொல்ல வைக்கணும் என்றாள் மது. நீ சொல்றது கரெக்டு தான் மது என்றாள் திவ்யா. அந்த லதா அத்தை பணத்துக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவாங்களடி. மகளினி அக்கா வயித்துல ஒரு கரு இருந்தது, அதை நினைச்சு கூட பார்க்கல அவங்க. இந்த பூமியை கூட பார்க்காம அந்த உயிர் செத்து போச்சு. அன்னைக்கு காலையில எவ்வளவு ஆசை அக்கா என்கிட்டதான் தான் பிரெக்னெண்டா இருக்கிறத சொன்னாங்க தெரியுமா. இன்னும் அவங்க சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட சொன்ன அந்த முகந்தாடி என் மனசுல இன்னும் ஞாபகம் இருக்கு. பாவண்டி அவங்க என்றாள் மது. சரி மது, நடந்தது நடந்து போச்சு. இனி அதையெல்லாம் பேசி எந்த பிரயோஜனம் இல்ல. நீ நினைச்ச மாதிரி அந்த லதா அத்தைய நம்ம பழி வாங்கணும்டி என்றாள் திவ்யா. கண்டிப்பா நடக்கும் திவ்யா என்று கூறினாள் மது. சீதாவின் பொட்டிக்கில் தன் அறையில் கணினியில் ஒரு புடவைக்கு டிசைன் செய்து கொண்டிருந்தாள் சீதா. அப்பொழுது அவளது அறைக்கு ஒரு பணிப்பெண் வந்தார். எக்ஸ்கியூஸ் மீ மேம் என்று அந்த பணிப்பெண் சொல்ல, சொல்லுமா, உள்ளவா என்றாள் சீதா. அவளின் முன்னே நின்ற அந்த பெண், மேம் உங்களை பார்க்க மௌலின்னு ஒருத்தர் வந்திருக்காரு என்று அந்த பெண் சொல்ல, மௌலியா என்றாள் சீதா. ஆமா மேம், அவர் அப்படித்தான் சொன்னாரு என்று அந்த பணிப்பெண் சொல்ல, சற்று யோசித்த மது, அவர் வர சொல்லுங்க என்றார். சரிங்க மேம், வர சொல்றேன் என்று சொல்லிவிட்டு சென்ற அந்த பெண் மௌலியிடம் சென்று, மேடம் உங்களை வர சொல்றாங்க என்று சொல்ல, மௌலியின் சீதாவின் அறைக்கு சென்றார். சீதாவின் அறை கதவை திறந்து, மேடம் என்று மௌலி அழைக்க, லேப்டாப்பை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்த சீதாவின் பார்வை மௌலியின் பக்கம் திரும்பியது. மௌலியின் தலையில் கட்டு போடப்பட்டிருந்தது. மௌலியின் கண்கள் வீங்கி புரைத்திருந்தது. அதை பார்த்த சீதாவோ, இவருக்கு என்ன ஆச்சு என்ற யோசனையுடனேயே, உள்ள வாங்க என்றாள் சீதா. மௌலி சீதாவின் அறைக்குள் நுழைந்தாள். தன் முன்னே இருந்த இருக்கையை காட்டின சீதா, உட்காருங்க என்றாள் மௌலியை பார்த்து. தேங்க்ஸ் மேம் என்றவாறே மௌலியும் அமர்ந்தாள். மேம், ஐ எம் மௌலி, ஆதித்யன் சாரோட மேனேஜர் என்றார் மௌலி. தெரியும், சொல்லுங்க என்றார் சீதா. மேம், சாரை பத்தி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்றார் மௌலி. எந்த சாரை பத்தி என்றார் சீதா. ஆதித்யன் சாரை பத்தி என்றார் மௌலி. அவரை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணு இல்லையே என்றார் சீதா. இருக்கு மேம், அவரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு என்று மௌலி சொல்ல, எனக்கு எதை பத்தியும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை மிஸ்டர் மௌலி என்றால் சற்று காட்டமாக சீதா. நீங்க தெரிஞ்சுக்க விரும்பலனாலும் சொல்ல வேண்டியது என்னோட கடமை மேம் என்றார் மௌலி. சொல்லுங்க, என்ன சொல்லணும் உங்க எம்டிய பத்தி என்று சீதா கேட்க, ஆதித்யன் சார் இப்போ உயிரோட இல்லைன்னு எனக்கு தெரியும் மேம் என்று மௌலியை புருவம் சுருங்க பார்த்தாள் சீதா. உங்க அண்ணங்க என்ன கடத்தி உங்களை பத்தியும் ஆதித்யன் சாரை பத்தியும் கேட்டாங்க மேம். எனக்கு உங்களுக்கும் சாருக்கும் இடையில நடந்த விஷயம் தெரியும். என்னோட எம்டி சொன்னாரு மேம். அத நான் உங்க அண்ணங்க கிட்ட சொல்லிட்டேன் மேம். ஏன்னா உங்க அண்ணங்க கொன்னே போட்டு இருந்தாலும் நான் அந்த விஷயத்த சொல்லியிருக்க மாட்டேன் மேம். ஆனா அத உங்க அண்ணங்கிட்ட சொல்ல சொன்னதே ஆதித்யன் சார் தான் மேம் என்று மௌலி சொல்ல, என்ன சொல்றீங்க என்றாள் சீதா. ஆமா மேம், ஆதித்யன் சார் என்னோட எம்டிங்கிறதுனால நான் இத சொல்லல மேம். அவர் உண்மையாலுமே ரொம்ப நல்லவர் மேம் என்றார் மௌலி. நல்லவர் தான், ஒரு பொண்ணை கடத்தி கொல்ல சொன்னார் இல்ல என்று சீதா கேட்க, பதில் இல்லை மௌலியிடம். அமைதியாய் இருந்தார் மௌலி. என்ன மௌலி அமைதியா இருக்கீங்க, பதில் சொல்லுங்க என்று சீதா கோபத்தில் கத்த, மேம் அவர் மத்தவங்க விஷயத்துல எப்படியும் உங்க விஷயத்துல ரொம்ப நல்லவர் மேம். உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டதை நினைச்சு
அவர் ரொம்ப ஃபீல் பண்ணாரு என்கிட்ட. அவர் என்ன சொன்னாருன்னா, எனக்கு சீதாவை ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் சீதா, அவ என் பொறுப்பை பத்தி தப்பா பேசினது என்னால தாங்கிக்க முடியல, அதான் ஏதோ ஒரு கோபத்துல அவகிட்ட அப்படி நடந்துகிட்டேன். நான் செஞ்சது தப்பு. சோ எல்லாம் நடக்கிற இடத்துல சீதாவுக்கும் எனக்கும் நடந்தது மறைமுகமா அவ அண்ணன் சஞ்சய் கிட்ட சொல்லுவேன். நிச்சயமா அத என்னன்னு தெரிஞ்சுக்க என் கூடவே இருக்க உன்னை கடத்தி விசாரிப்பாங்க. நீ அவங்க கிட்ட நான் சீதா கிட்ட தப்பா நடந்துகிட்டத சொல்லு. அப்புறம் நிச்சயமா அவ அண்ணங்க என்ன உயிரோட விட்டு வைக்க மாட்டாங்க. நான் செஞ்ச தப்புக்கு சாவுதான் எனக்கு தண்டனை. அந்த தண்டனைய நான் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சீதாவை இனி நான் பார்க்க கூட முடியாம போலாம். சோ நான் தர இந்த கார்டை மட்டும் அவகிட்ட கொடுத்துட்டு நீ என்கிட்ட இந்த கார்டை கொடுத்தாரு மேம் என்று மௌலி ஒரு கார்டை நீட்ட அதை பெற்றுக்கொண்டால் தயங்கியபடியே சீதா. அடி வாங்கி பணிச்சு போறவர்ல மேம் என்னோட எம்டி. எதிர்க்க 100 பேர் வந்தாலும் நின்னு சமாளிச்சு எதிரிகளை வந்தாடுறவர் என்னோட எம்டி. தான் செஞ்ச தவறுக்கான தண்டனைய அவரே தேடி வாங்கிக்கிட்டாரு மேம். இன்னும் அவர் இறந்த செய்தி அவங்க வீட்டுல யாருக்கும் தெரியாது மேம். 6 மாசம் ஃபாரின் பிசினஸ் கவனிக்க போறதா சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் ரொம்ப நல்லவர் மேம், அவரை மன்னிச்சிருங்க. இத சொல்லதான் நான் இங்க வந்தேன் என்று சொன்ன மௌலி சீதாவின் பதிலை எதிர்பாராமல் அங்கிருந்து சென்று விட்டார். மௌலி சொன்னதெல்லாம் கேட்ட சீதாவின் மனம் நொறுங்கி போனது. மௌலி கொடுத்து விட்டு போன கிரீட்டிங் கார்டை திறந்து பார்த்தால் சீதா. அதில், ஹாய் சீது, நான் பண்ணினது பெரிய தப்பு, நீ என்ன மன்னிக்க மாட்டேன்னு தெரியும், இருந்தும் கேட்டுக்கிறேன், ஐம் சாரி அண்ட் ஐ லவ் யூ. இப்படிக்கு நீ வெறுக்கிற ஆதித்யன் என்று அந்த கிரீட்டிங் கார்டில் எழுதப்பட்டிருந்தது. அதை பார்த்ததும் சீதாவின் கண்களில் நிரம்பி இருந்த கண்ணீரில் ஒரு துளி ஆதித்யன் கிரீட்டிங் கார்டில் இருந்த வெறுக்கின்ற என்ற வார்த்தையின் மேல் விழுந்து அந்த வார்த்தை அழிந்து போனது. கிரீட்டிங் கார்டை மூடி தன் கைப்பையில் வைத்துக் கொண்ட சீதா தன் விமான ஓட்டி நண்பனுக்கு அழைத்தாள். ஹெலிகாப்டரில் ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும், உதவ முடியுமா என்று கேட்டார். சீதாவின் விமானி நண்பனும் சரி என்று ஒப்புக்கொண்டார். சீதா தனியாக ஹெலிகாப்டரில் சென்றது என்னவோ ஆதித்யனை ஹெலிகாப்டரில் கொண்டு சென்று போட்ட அந்த பாலைவனம் போன்ற மணல் மேட்டிற்குத்தான். அங்கு சென்றதும் சீதா தன் விமானி நண்பரிடம், ஹெலிகாப்டரை கொஞ்சம் கீழே இருக்க முடியுமா பிளீஸ் என்று சீதா கேட்க, சீதாவை ஒரு கணம் திரும்பி பார்த்த விமானி என்றபடி ஹெலிகாப்டரை கீழே இறக்கினார். நான் இப்போ கீழே இறங்கணும் பிளீஸ் என்றாள் சீதா கண்ணீரோடு. ஹெலிகாப்டரில் இருந்து ஏணியை கீழே போட்டார் விமானி. அந்த ஏணியின் வழியாக கீழே இறங்கிய சீதாவோ, ஆதித்யா, ஆதித்யா என்று கத்தினாள். அவன் விழுந்த இடத்தை தேடி ஓடினாள். அங்கு ஆதித்யன் இல்லை. முள்ளில் மாட்டி சிக்கின அவனது இரத்தக்கரை படிந்த சட்டை மட்டும்தான் இருந்தது. அதை கையில் எடுத்தாள் சீதா. அவள் கையில் அந்த முள்செடிகள் எல்லாம் குத்தி ரத்தம் வழிந்தது. அதையெல்லாம் பெரிய விஷயமாகவே எடுத்துக்கொள்ளாத சீதா, ஆதித்யா எங்க இருக்கு, எங்க இருக்கு நீ ஆதித்யா என்று கத்தினாள், கதறினாள். ஆனால் அவளுக்கு அவனிடமிருந்து பதில் வரப்போவதில்லை. அந்த நேரம் பார்த்து புயல் காற்றும் வீச ஆரம்பிக்க, சீதா கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா நமக்கு ஆபத்து, வா போயிடுவோம் என்று சீதாவின் விமானி நண்பன் கத்த, சீதாவின் அந்த ஏணியின் வழியாக ஹெலிகாப்டரில் தட்டு தடுமாறி ஏறினார். ஹெலிகாப்டரில் ஏறிய சீதாவின் கண்கள் மீண்டும் அந்த மணல் மேட்டில் தான் பதிந்தது. ஆதித்யன் தன் கண்ணில் அகப்பட்டு விட மாட்டானா என்று ஏங்கி தவித்தாள் சீதா. கண்களை துடைத்த சீதா, கடவுளே, ஆதித்யனை எப்படியாவது காப்பாத்திடு பிளீஸ் என்று அவனுக்காய் ஆதித்யனுக்காய் முதல் முறையாய் இறைவனிடம் வேண்டிக் கொண்டாள். அன்றைய நாள் சீக்கிரமே சீதா வீட்டிற்கு வந்து விட்டாள். அவளை பார்த்த பார்த்திபனும், என்ன சீதா, இன்னைக்கு நேரமே வீட்டுக்கு வந்துட்ட என்றார். அவள் அருகில் இருந்த லதாவோ, இதென்ன பார்த்திபன் கேள்வி, நம்ம வீட்டுல இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுல்ல, அதான் சீக்கிரமே சீதா வீட்டுக்கு வந்துட்டா என்று லதா கூற, சரியா சொன்னீங்க பெரியம்மா, நான் அதனாலதான் வீட்டுக்கு சீக்கிரமா வந்துட்டேன், நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன் என்று சொன்னபடியே சீதா தன் அறைக்குள் நுழைந்து கொண்டாள். சீதா அவளின் அறைக்குள் நுழைந்ததும் லதாவிடம், அண்ணி 2-3 நாளா சீதா முகமே சரியில்லை, கவனிச்சிங்களா என்று பார்த்திபன் கேட்க, புட்டிக்ல ஒர்க் ஜாஸ்தியா இருந்திருக்கும் பார்த்திபன், வேற ஒண்ணும் இருக்காது என்றாள் லதா. தனது அறைக்குள் சென்ற சீதாவோ,
தனது கட்டிலின் பக்கத்தில் மேசையின் மேல் இருந்த ஆதித்யன் கொடுத்த டாலரை தேடினாள். ஆனால் ஆதித்யன் கொடுத்த டாலர் அங்கு இல்லை. எங்க போச்சு இந்த டாலர் என்றபடியே அவள் அறை முழுவதும் இருந்த பொருட்களை எல்லாம் கீழே தள்ளி டாலரை தேடினாள் சீதா. அந்த டாலரை அவளால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. சோர்ந்து போய் மெத்தை மேல் அமர்ந்தவளின் காலடியில் ஏதோ தட்டுப்பட்டது. குனிந்து எடுத்தாள் சீதா. அதை பார்த்ததும் தான் சீதாவிற்கு உயிரே வந்தது. அந்த டாலரை உள்ளங்கையில் வைத்து பார்த்த பெண்ணவளுக்கோ ஆதித்யனை முதலில் பார்த்தது ஞாபகம் வர மெலிதாய் உதட்டோரும் புன்னகைத்தவள் அந்த டாலரில் இருந்த இரத்தக்கரையை பார்த்ததும் ஹெலிகாப்டரில் இருந்து ராகவன் அவனை தூக்கி போடும்போது இரத்தக்கரை நிறைந்த அந்த முகத்தோடு மன்னிச்சிடு, ஐ லவ் யூ என்று அவன் சொன்ன அந்த தருணம் ஞாபகம் வந்து போக அந்த டாலரை தன் கைப்பிடிக்கல் வைத்துக் கொண்டு எழுந்தவள் தன் அலமாரியில் இருந்த தங்க செயினை எடுத்து அதில் அந்த டாலரை கோர்த்து தன் கழுத்தில் அணிந்து கொண்டாள். சீதாவிற்கு ஆதித்தனை பிடிக்க ஆரம்பித்தது. ஆனால் இது காதலா என்று கேட்டால் நிச்சயம் அவளிடம் பதில் இருக்காது. தன் தவறிற்கு தானாய் தண்டனை தேடிக் கொண்டவனை எந்த பெண்ணுக்கு தான் பிடிக்காது? அதுவும் இப்படி ஒரு கொடூரமான தண்டனை. சீதா ஆதித்யனை பார்க்கும் போது ரத்தம் சொட்ட சொட்ட அவன் குருதி தரையில் வெளிந்தோட ரத்த வெள்ளத்தில் அல்லவா அவன் இருந்தான். யாருக்கும் அஞ்சிடாத அவனின் திமிரையும் கம்பீரத்தையும் மிடுக்கையும் நேரே கண்டிருக்கிறாள் அல்லவா சீதா. அப்படி இருந்தவனை கை உடைத்து கால் உடைத்து இரவெல்லாம் வைத்து கொடுமைப்படுத்திய போதும் தான் தவறிற்கான தண்டனை இது என்றல்லவா ஆதித்யன் அமைதியா இருந்திருக்கிறான். மன்னிப்பு வேண்டி நிற்பவனுக்கு மன்னிப்பு வழங்குவதல்லவா மனித இயல்பு. சீதா ஆதித்யனை மன்னித்து விட்டாள். அவனுக்கென்று அவள் மனதில் ஓரத்தில் ஒரு இடத்தையும் கொடுத்து விட்டாள். சீதா மனதோடு நெருங்கிய ஆதித்யன் மீண்டு வருவானா என்னும் கேள்விக்கு விடை ஆதித்யனுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மக்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய கதைகளை என்னோட சேனல்ல நான் போட்டிருக்கேன், கேட்டு பாருங்க, உங்களுக்கு நிச்சயமா பிடிக்கும். அண்ட் இந்த கதையில நான் சொல்ற விதத்துல உங்களுக்கு எதுவும் இன்னும் தவறு தெரிஞ்சா மறக்காம அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க, திருத்திக்கிறேன். தேங்க்யூ மக்களே. ஹே மக்களே, ஹாய், திஸ் இஸ் சித்து. இன்னைக்கு பாசிட்டிவா அந்த ஸ்டோரியை நான் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு குட்டி விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிட்டு நான் இந்த ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ண போறேன். ஆக்சுவலாக 2025 நான் கிட்டத்தட்ட 13 இயர்ஸாக கேட்ட ஒரு விஷயத்த இந்த யூனிவர்ஸ் எனக்காக செஞ்சு கொடுத்தது. 2026ம் ஒரே எய்மை நோக்கி நான் ஓடிட்டுருக்கேன். அதுவும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன கேட்குறீங்களோ அதை இந்த யூனிவர்ஸ் கொடுக்கும். அதற்கான வாய்ப்பை மட்டும் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சு அந்த வாய்ப்போட நீங்கள் பயணம் செஞ்சால் மட்டும் போதும். கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும். ஓகே, இன்னைக்கான கதைக்குள்ளே போகலாமா? நீ தீயா இல்லை தெஞ்சலா. அத்தியாயம் 59. மதுவின் நிச்சயதார்த்தம் அன்று காலையில் இருந்து ராகவனை மது காணவில்லை. வாசு மட்டும்தான் ராகவனின் அலுவலகத்தில் இருந்தான். ராகவனின் வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தாள் மது. மாயாவும் காலையிலிருந்து அலுவலகம் வரவில்லை. அன்று மதியத்திற்கு மேல்தான் மாயா அலுவலகத்திற்கு வந்தாள். வந்ததும் வராததுமாய், மது, உன்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு நம்ம ஆபீஸ்ல இருக்க எல்லாரையும் இன்வைட் பண்ணிடியா என்று மாயா கேட்க, மாயாவிற்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லாமல் அமைதியாயிருந்தாள் மது. சரி, நீ அமைதியா இருக்கிறப்பவே தெரியுது நீ யாரையும் இன்வைட் பண்ணலன்னு, நானே இன்வைட் பண்றேன் என்று சொன்ன மாயா, லிசன் கைஸ், இன்னைக்கு நைட் 7 o'clock நம்ம மதுவுக்கு ரகவன் சாரோட அரண்மனையில பிரம்மாண்டமா என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. எல்லாரும் கண்டிப்பா வரணும். மது சார்பில் நான் உங்களெல்லாம் இன்வைட் பண்றேன் என்று மாயா சொல்ல, மதுவின் பக்கம் இருந்த பெண்ணும், மது, இன்னைக்கு உன்னோட என்கேஜ்மெண்டா? சொல்லவே இல்லை என்று கேட்க, அது இல்ல, சொல்லணும்னு என்று மது ஏதோ சொல்ல வர ராகவன் அந்த சமயம் பார்த்து அந்த அலுவலகத்தில் நுழைந்தான். ராகவனை பார்த்த அந்த பெண்ணும், மது, எம்டி சார் வந்துட்டாரு, நம்ம அப்புறமா பேசுவோம் என்று சொல்லிவிட மது ராகவனை பார்த்தாள். அவனும் மதுவை பார்த்தான். அவளை பார்த்தவாறே அவளை கடந்து ராகவன் செல்ல அவன் பின்னே மாயாவும் சென்றாள். ராகவன் அறைக்குள் நுழைந்த அடுத்த 10 நிமிடத்தில் தன் இடத்திலிருந்து எழுந்தாள் மது. மது, எங்கடி போற? மதுவின் பக்கம் இருந்த அந்த பெண்,
என்னோட என்கேஜ்மெண்ட்டுக்கு எம்டிக்கு இன்வைட் பண்ணும்ல, அதுக்கு தான் என்று அந்த பெண்ணிடம் சொல்லிவிட்டு நேராக ராகவனின் அறைக்கு சென்றார் மது. சார், உள்ள வரலாமா என்று மது கேட்க, அவளை பார்த்த ராகவனும் கமெண்ட் என்றான். மாயா ராகவனின் எதிரே அமர்ந்திருந்தாள். வாசு மாயாவின் பக்கத்து இருக்கையில் அமர்ந்திருந்தார். ராகவனின் பக்கம் சென்ற மதுவோ வாசுவை பார்த்துவிட்டு மாயாவை பார்த்தவள் ராகவனை பார்த்து, சார், எனக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட், நீங்க அவசியம் வந்தாகணும் என்று மது கூற, மது சொன்னதை கேட்ட மாயாவிற்கும் வாசுவிற்கும் அதிர்ச்சி. என்ன இவ அவளோட நிச்சயத்துக்கு ராகவனை இன்வைட் பண்றா என்று மாயா யோசிக்க, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ராகவன் கிட்ட மது என்ன பேசுறோன்னு யோசிச்சுதான் பேசுறாளா என்று யோசித்த வாசுவோ, தங்கச்சிமா என்றபடியே வாசு எல வாசுவை பார்த்த மதுவோ, அண்ணா, இந்த தங்கச்சியோட நிச்சயத்துக்கு நீங்க கண்டிப்பா வந்துடணும் என்றாலே பார்க்கலாம். வாசுவிற்கு இதை கேட்டு மயக்கம் வராத குறைதான். மது பேசுவதை புருவம் சுருங்க பார்த்த ராகவனோ மேசையில் கை குற்றி எழுந்தவன் மதுவை நேருக்கு நேர் பார்த்தான். அவளும் அவனை அசராமல் விழிகளோடு விழிகள் பார்த்தாள். மிஸ் மது, என்னோட ஆபீஸ் ஸ்டாஃபோட என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் வராம எப்படி? கண்டிப்பா வருவேன் என்று கூறியவன் அவள் முன்னே தன் கரத்தை நீட்ட அவளும் நீட்டினாள். அவளின் கையை குலுக்கியவன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்று சொல்ல, தேங்க்யூ சார் என்றாள் மது. அவளிடம் ஏதோ மாற்றம் வந்திருப்பதை ராகவன் உணர்ந்தான். மதுவின் கையிலிருந்து ராகவன் அணிந்த மோதிரம் இன்னும் அவளின் கையில் தான் இருந்தது. அதையும் கவனித்தான் ராகவன். ராகவன் அவள் கையை குலுக்கிக் கொண்டே இருக்க அவளும் அவனிடமிருந்து கையை விலகவில்லை. என்னடா நடக்குதுங்க? இவ்வளவு நேரம் அவ ஹேண்ட் ஷேக் பண்ணுவாங்க, ஒண்ணுமே புரியலையே என்று குழம்பித்தான் போனான் வாசு. அவர்கள் இருவரையும் பார்த்த மாயாவோ, மது, வந்த வேலை முடிஞ்சிருச்சு தானே, அப்ப போய் வேலையை பார்க்கலாமே என்று மாயா சொல்வதை கேட்ட ராகவனோ, ஆமா, இது ஒர்க் டைம்ல மது, கையை விட்டா நீங்க போயிடுவீங்கல்ல, ஐ மீன் வேலை பார்க்க போயிடுவீங்கல்ல என்று சொல்ல, அதை கேட்ட மதுவோ, ஷினி, நீங்களே கைவிட்டாலும் நான் விட மாட்டேன் சார் என்று மனதிற்குள்ளேயே நினைத்த மது ராகவனை பார்த்து மெல்லிதாய் ஒரு புன்னகையை மட்டும் சிந்திவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். மணி 5 ஆனது. அலுவலகத்தில் எல்லோரும் கிளம்பிவிட்டார்கள். மாயா, வாசு உட்பட. மது மட்டும் தன் ஸ்கூட்டியின் மேல் அமர்ந்திருந்தாள். ராகவன் பாடி கார்ட்ஸோடு வெளியில் வந்தவன் மதுவை பார்த்துவிட்டு, ஏன் இவனும் கிளம்பாம உட்கார்ந்திருக்கா என்று யோசித்தவன் மதுவின் ஸ்கூட்டியின் சக்கரத்தை பார்த்தான். 2 டயரும் பஞ்சராகி இருந்தது. அப்படியே பாடி கார்ட்ஸை பார்த்தான் ராகவன். ராகவனின் பார்வைக்கான அர்த்தம் புரிந்த பாடி கார்ட்ஸோ, சார், மேடம் தான் 2 வீலையும் பஞ்சர் பண்ணியிருக்காங்க என்று சொல்ல, ஓ அப்படியா, ஓகே ஓகே என்று ராகவன் தன் காரின் பக்கம் சென்றான். மதுவோட ஸ்கூட்டி ராகவனின் காரின் பக்கம் தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. ராகவன் வந்ததும் சோகமாய் முகத்தை வைத்துக் கொண்டு அவனை பார்த்தாள் மது. என்னாச்சு, கிளம்பலையா என்று ராகவன் கேட்க, சார், 2 டயரும் பஞ்சர், நான் எப்படி இந்த வண்டியில போக முடியும் என்று மது பாவமாய் சொல்ல, உடனே ராகவன் தன் காவலர்களை அழைக்க அவர்களும் ராகவனின் பக்கம் வந்தனர். மேடமோட வண்டி பஞ்சரா, போய் பஞ்சர் போட்டு வண்டியை ரெடி பண்ணி கொடுங்க என்று ராகவன் சொல்ல, உடனே மது, அப்போ அது வரைக்கும் என்றாள். எங்கே இருங்க, வண்டிய கார்ட்ஸ் கொண்டு வந்ததும் வாங்க என்று ராகவன் கூற, அப்போ சார், இன்னைக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட், சோ கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலாம்னு நினைச்சேன், இப்ப முடியாது போலவே என்று மது சொன்னதும் சற்று யோசித்த ராகவன், ஷாப்பிங் போகணும் உங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு என்றான் மதுவை பார்த்து. சார் என்றாள் மது. நானே அழைச்சிட்டு போறேன் என்று ராகவன் சொன்னதும், தேங்க்யூ சோ மச் சார், போலாம் என்றாள் உற்சாகமாக. அதைத் தொடர்ந்து ராகவனும் மதுவும் காரில் ஏற ராகவன் தான் காரை ஓட்டினான். ராகவன் காரின் பின்னாடியே ராகவனின் பாடி கார்ட்ஸ் கார்கள் வர பாதுகாப்பு பந்தவஸ்தோடு மது நிச்சயதார்த்த ஷாப்பிங்க்கு கிளம்பிவிட்டாள். சார், ஃபர்ஸ்ட் சாரி எடுக்கணும், சோ சிட்டிலேயே பெரிய ஜவுளி கடைக்கு
போங்க என்று மது சொன்னதும் ராகவனின் கார் அவனது ஜவுளி கடையில் நின்றது. ஆர்ஆர் டெக்ஸ்டைல்ஸ் என்ற பெயர் பலகையை பார்த்ததும், சார், சிட்டிலேயே பெரிய ஜவுளி கடைன்னு சொன்னல, எந்த கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க என்று மது சிரிப்பை அடிக்கபடியே கேட்க, இதை விட பெரிய ஜவுளி கடை பெங்களூர்ல இல்ல மிஸ் மது, இறங்குறீங்களா என்று ராகவன் சொல்ல, உங்களுக்கு பெரிய ஜவுளி கடையெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். நிச்சயத்துக்கு இந்த கடை போதும், கல்யாணத்துக்கு இன்னும் பெரிய கடைக்கு போவோம் என்று மது கீழே இறங்க ராகவன் காருக்குள்ளேயே இருந்தான். சார், நீங்க வரலையா என்று மது கேட்க, அவளை புருவம் சுருங்க பார்த்த ராகவன், நான் எதுக்கு என்றான். இல்ல, என் நிச்சயத்துக்கு நான் மட்டும் தனியா போய் புடவை எடுத்தா நல்லாவா இருக்கும்? நான் பாவம் இல்லையா? வரலாமே சார் நீங்க என்று மது கூற, என்னாலலாம் வர முடியாது என்றான் ராகவன் கோபமாக. என் அப்பா அம்மா இருந்தா எனக்காக என் கூடவே இருந்து எல்லாம் செய்வாங்க. எனக்கு தான் யாருமே இல்லையே, அதனால எனக்காக எல்லாம் நான் தான் பண்ணியாகணும். நீங்க வரலன்னா பரவாயில்ல சார், நானே போறேன் என்று புலம்பிய மது முன்னே சொல்ல, ரொம்ப ஓவரா தான் போறோம். என்கேஜ்மெண்ட்டுக்கு ட்ரெஸ் எடுக்க நான் வரணுமா? ரொம்பதான் கொழுப்பு இவளுக்கு என்று தனக்கு தானே சொல்லிக் கொண்டான் ராகவன். முன்னே சென்ற மது ராகவனை திரும்பி பார்த்தாள். அவன் காருக்குள்ளேயே இருந்தான், இறங்கவில்லை. மது துணிக்கடைக்குள் நுழைந்ததும் அங்கிருந்த பணியாளர்கள் அனைவரும் எழுந்து நின்றனர். தலை தாழ்த்தி அவளுக்கு மரியாதை செலுத்தினர். என்னடா இது, பயங்கரமான வரவேற்பா இருக்கே, நமக்கு தான் மரியாதை கொடுக்கறாங்களோ என்று யோசித்த மது பின்னே திரும்பி பார்த்தாள். பாடிகார்ட்ஸோடு மதுவை பார்த்தபடியே ராகவன் வந்து கொண்டிருந்தான். வரமாட்டேன்னு சொன்னாரு, வந்துட்டாரு என்று நினைத்த மது, வரமாட்டேன்னு சொன்னீங்க என்றால் ராகவனை பார்த்து. நான் யாரையும் ஏமாத்தி பழக்கம் இல்ல எனக்கு என்றான் ராகவன். சரிதான், என்கேஜ்மெண்ட்டுக்கு சாரியா இல்ல லெஹங்காவா, எதை எடுக்கட்டும் என்றாள் மது. இந்த கேள்விய நீ ஃபியான்சி கிட்ட கேட்கணும், என்கிட்ட இல்ல என்றான் ராகவன். அவர்தான் இப்ப இல்லல்ல, நீங்களே சொல்லுங்க என்றாள் மது. போன் இருக்குல்ல, கால் பண்ணி கேளு என்றான் ராகவன். ஓகே, நல்ல ஐடியா தான், இருங்க போன் பண்ணி கேட்கிறேன் என்று தன் கைப்பைக்குள் இருந்து தன் கைபேசியை எடுத்தாள் மது. ஆனால் அவளிடம்தான் ஆனந்தின் நம்பர் இல்லையே. கைபேசியை எடுத்தவள், அச்சோ, அவனோட நம்பர் இல்லையே, இப்போ என்ன பண்றது என்று அவள் முழித்து கொண்டு நிற்க, ஏனாச்சு, கால் பண்ணலையா என்று ராகவன் கேட்க, அவருக்கு மீட்டிங்ல இருப்பாரு, சோ இப்போ நான் கால் பண்ணா டிஸ்டர்ப் ஆகிடுவாரு, அதனால கால் பண்ண மாட்டேன் என்று மது சொல்ல, ராகவன் சிரித்து விட்டான். இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க என்றாள் மது. ஒண்ணுல என்றான் ராகவன் சிரிப்பை அடக்கியபடியே. ஆனந்தின் அலைபேசியின் மதுவிடம் இல்லை என்பது ராகவனுக்கும் தெரியும். ஆனந்தின் கைபேசியின் இல்லை என்று சமாளிக்கும் மதுவை பார்த்து சிரித்து விட்டான் ராகவன். சரி சொல்லுங்க, சாரியா லெஹங்காவா என்று மது கேட்க, கண்டிப்பா சொல்லியே ஆகணுமா என்றான் ராகவன். ஆமா சொல்லுங்க என்றாள் மது. சாரி, சாரி கட்டினதான் உனக்கு நல்லா இருக்கும் என்று மதுவின் கண்களை ஆளு பார்த்தவாறே ராகவன் சொல்ல, சரி அப்போ அதையே எடுத்துருவோம் என்று மது அங்கிருந்த பணியாளரிடம், சாரி செக்ஷன் எங்க இருக்கு என்று கேட்க, தேர்ட் ஃப்ளோர்ல என்று அவள் கேட்ட கேள்விக்கு பதில் வந்தது என்னவோ ராகவனிடம் இருந்துதான். தேர்ட் ஃப்ளோரா என்றாள் மது. என்று ராகவன் அங்கிருந்த லிப்டில் ஏறி செல்ல, அச்சோ லிப்ட்லயா, நான் வரல, எனக்கு பயம், நம்ம படியிலேயே போலாமே என்று மது சொல்ல, நான் தான் இருக்கேன்ல, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, லிப்ட்லயே போலாம் என்றான் ராகவன். நான் வர மாட்டேன், படியில போனோம், படியிலே போலாம் பிளீஸ் என்றாள் மது. இடையில் கை வைத்து நின்ற ராகவன் உதடு குவித்து ஊதியபடியே, அடுத்தடி நீ என்ன என்று ராகவன் சொல்ல, ஹலோ சார், டீ போட்டு பேசாதீங்க, என் ஆளுக்கு மட்டும்தான் என்ன டீ போட்டு பேசுற உரிமை இருக்கு என்று மது சொல்ல, மது சொன்னதை கேட்டு கோபப்பட்ட ராகவனும், அப்போ உன் ஆளையே கூட்டிட்டு ஷாப்பிங் வந்திருக்க வேண்டியது தானே என்றான் ராகவன். என் ஆளை தானே கூப்பிட்டு வந்திருக்கேன்,
என்று மனதிற்குள்ளேயே நினைத்த மது, அவதான் பிஸியா இருக்காரே, நான் என்ன பண்ணட்டும் என்று பாவமாக சொல்ல அவளை முறைத்தான் ராகவன். டைம் ஆச்சு, வாங்க ப்ளீஸ் என்று மது சொல்ல, ம் என்று படியின் பக்கம் கையை காட்டினான் ராகவன். மது படியில் ஏற அவள் பின்னாடியிலேயே ராகவனும் ஏறினான். 4 படிகள் ஏறிய மது ஆ என்றபடியே கால்களை பிடித்துக் கொண்டு அமர்ந்து விட்டார். இப்போ என்ன ஆச்சு என்று பதட்டமில்லாமல் சலிப்பாக கேட்ட ராகவன் அவளின் பக்கம் செல்ல, கால் பொடிச்சுக்குச்சு, ரொம்ப வலிக்குது என்றாள் மது. அப்போ ஷாப்பிங் கேன்சல், வா டாக்டர் போலாம் என்றபடியே மதுவின் கையை பிடித்து எழ வைத்தான் ராகவன். எழுந்த வேகத்தில் ராகவன் மீது மோதி கீழே விழப்போனாள் மது. விழு போனவளை இடையோடு சேர்த்து வளைத்து பிடித்துக் கொண்டான் ராகவன். அவனின் கண்களும் அவளின் கண்களும் ஒரே நேர்கோட்டில் சந்தித்துக் கொண்டன. ரொம்ப வலிக்குதா என்றான் ராகவன். என்றாள் மது. ஹாஸ்பிட்டல் போலாமா என்றான் ராகவன். என்கேஜ்மெண்ட்டுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் என்றாள் மது. அவள் கூறியதை கேட்ட ராகவனோ, ஷாப்பிங் பண்ணியே ஆகணும் என்று கொஞ்சம் காட்டமாக கேட்க, பண்ணணும்ல சார் என்று மது சொல்ல, அவளை தன் இரு கரங்களால் ஏந்தினான் ராகவன். அவளை ஏந்தியபடியே படிகளில் ஏறினான் ராகவன். தன்னை தூக்கிச் செல்லும் தன்னவனை இமைக்க மருந்து பார்த்து கொண்டே இருந்தாள் மது. 3வது மாடி வரை மதுவை தூக்கி வந்த ராகவன், சாரி செக்ஷன் வந்தாச்சு, இறங்குறீங்களா மேடம் என்றபடியே அவளை நாற்காலியில் அமர வைத்தான். அவளோ அவனிடமிருந்து இன்னும் அவளின் விழிகளை விலகவில்லை. அவள் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை பார்த்த ராகவனோ அவளின் முன்னே சொடக்கிட, தன்னை உணர்ந்த மதுவோ, என்னை சுற்றி எங்க இருள் என்றாலும் எனக்காக என்னோடு வரும் ஒளி நீ மட்டுமே என்று மது சொல்ல, அதை கேட்ட ராகவனோ, வாட் என்றான். ஒன்னுல சார், சாரி பார்க்கலாமா என்று மது கேட்க, அதுக்கு தானே என்ன அழைச்சிட்டு வந்த என்றான் ராகவன். அவனை பார்த்து சிரித்த மது தன் முன்னே இருந்த பணிப்பெண்ணிடம், ஒரு 20,000 ரூபாய்ல சாரி காட்டுங்க என்று அந்த பெண்ணிடம் சொல்ல, அதை கேட்ட அந்த பணிப்பெண்ணும் ஏதோ சொல்ல வர, அந்த பெண் வாய் எடுத்ததும், அதான் 20,000க்கு சாரி கேக்குறாங்கல்ல, இங்க இருக்க சாரி எல்லாமே 20,000 தானே, எடுத்து காட்டுங்க என்று ராகவன் சொல்ல, அதை புரிந்து கொண்ட அந்த வேலைக்கார பெண்ணும், ஆமா மேடம், இங்க இருக்க சாரி எல்லாமே 20,000 தான், 20,000 மட்டும்தான், நான் சாரியை எடுத்து போடுறேன், நீங்க பாருங்க என்று பணிப்பெண் ஒவ்வொரு புடவையிலும் இருந்த 2 லட்சம், 3 லட்சம், 3,50,000 என்று இருந்த பிரைஸ் டேகை எடுத்துவிட்டு புடவையை மதுவின் முன் வைத்தார். ஏன் பிரைஸ் டேக் கிழிக்கிறீங்க என்று மது கேட்க, பிரைஸ் தப்பா போட்டிருக்காங்க மேம், அதான் எடுக்கிறேன் என்றால் அந்த பணிப்பெண். பக்கத்தில் இருந்த ராகவனிடம், ஒரு நிமிஷம் இங்க வாங்கல என்று கண்ணை காட்டினாள் மது. அவளை புருவம் சுருங்க பார்த்த ராகவன் அவளின் பக்கம் சென்றான். அவளின் வாயை ஒரு கையால் மூடியபடியே ராகவனின் தோளோடு தோல் உரசியபடி உட்கார்ந்த மதுவோ, உங்க கடையில யாரும் ஒழுங்கா வேலை பாக்குறது இல்ல போல, தப்பு தப்பா பிரைஸ் டேக் போட்டு இருக்காங்க, இப்படி வேலைக்காரங்க இருந்தா சீக்கிரமே கடையை எடுத்து மூட வேண்டியதுதான், பாத்துக்கோங்க என்று மது சொல்ல, அதை கேட்ட ராகவனோ, சரிதான் என்றான். மேடம், உங்களுக்கு எந்த கலர் புடவை வேணும் என்று அந்த பணிப்பெண் கேட்க, ஒவ்வொரு புடவையாக எடுத்து தன் மீது வைத்து கண்ணாடியில் பார்த்து கொண்டிருந்தாள் மது. அவளை பார்த்த ராகவன், நேத்து வரைக்கும் அழுது வடிஞ்சிட்டு இருந்தவ இன்னைக்கு துரு துருன்னு இருக்காளே, என்ன ஆச்சு இவளுக்கு என்று யோசித்தபடியே ராகவன் அமர்ந்திருந்தான். அவனின் பக்கம் சென்ற மதுவோ, சார், நீங்க இப்படியே உட்கார்ந்திருந்தா எப்படி, இன்னைக்கு என்கேஜ்மெண்ட், நான் அதுக்கு எந்த புடவையை எடுக்கணும் என்று மது கேட்க, அங்கிருந்த ராகவனும் தன் முன்னே இருந்த புடவைகளை எல்லாம் பார்த்தவன் அதிலிருந்து மெரூன் கலர் புடவை ஒன்றை எடுத்து, இது உனக்கு நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாரு என்று ராகவன் சொல்ல, அந்த புடவையை பார்த்தால் மது. மெரூன் கலரில் தங்க நிற சிறிய பாடலில் அங்கங்கு சின்ன பூக்கள் தங்க நிற ஜரிகையில் டிசைன் செய்யப்பட்டு இருந்தது. அதை பார்த்த மதுவு, வாவ், சூப்பரா இருக்கு சாரி, நான் போய் இது கட்டிட்டு வந்துடுறேன் என்றபடியே ட்ரெஸ்ஸிங் அறைக்கு சென்றவள் ராகவன் எடுத்து கொடுத்த அந்த புடவையை கட்டி கொண்டு தேவதையாய் வெளியில் வந்தாள்.
மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டிக்கொண்டு அங்கிருந்த தன் ஜவுளி கடை மேனேஜரிடம் பேசிக் கொண்டிருந்தான் ராகவன். புடவை அணிந்து வெளியில் வந்த மதுவோ ராகவ் என்று அழைக்க மதுவின் குரல் வந்த திசையை நோக்கி திரும்பினான் ராகவன். தான் எடுத்து கொடுத்த புடவையில் பேரழகியாக வந்தவளை பார்த்ததும் இமைக்க மறந்து அவளையே ரசித்துக் கொண்டிருந்தான் ராகவன். அவனின் முன்னே வந்து நின்ற மதுவோ, சாரி எப்படி இருக்கு, நல்லா இருக்கா என்று மது கேட்க, நைஸ், வெரி நைஸ் என்றான் ராகவன். அப்போ நான் இதை எடுத்துக்கிறேன் என்று சொன்ன மதுவோ திரும்பவும் ட்ரெஸ்ஸிங் ரூமிற்கு சென்று அவள் தன்னுடைய உடையை மாற்றிக்கொண்டு ராகவன் தேர்வு செய்த கொடுத்த புடவைக்கு பணத்தை செலுத்தி பெற்றுக்கொண்டாள். புடவை வாங்கி கொண்டு திரும்பிய மதுவை மார்பின் குறுக்கே கைகளை கட்டி கொண்டு பார்த்தான் ராகவன். நெக்ஸ்ட் ஜுவல்ஸ் பர்ச்சேஸா என்று ராகவன் கேட்க, இல்ல சார், எனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, முக்கியமா என் அத்தை லதா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்பவே பாருங்க 10 மிஸ்டு கால் அவங்க கிட்ட இருந்து என்று கைபேசியை ராகவனிடம் காட்டிய மதுவோ, இப்பவும் நான் வீட்டுக்கு போலன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் என்ன காணும்னு ரொம்ப பதட்டத்துல பிபி ரைஸ் ஆகி அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் வந்துடும். ஒருத்தர் கொன்ன பாவம் எனக்கு எதுக்கு, அதனால நம்ம கிளம்பலாம் என்று சிறு புன்னகையோட மது சொல்ல, போலாம் என்றான் ராகவன் சற்று கோபமாக. காரில் ஏறின மதுவோ தன் பக்கத்தில் காரை ஸ்டார்ட் செய்த ராகவனிடம், உங்களுக்கு கார் ரேசிங் பிடிக்குமா என்றார். பிடிக்கும் என்றான் ராகவன். ஓ, ஓகே ஓகே என்றாள் மது. அதன் பிறகு இருவரும் பேசிக் கொள்ளவில்லை. அடுத்த 30 நிமிடத்தில் அரண்மனையும் வர மதுவிற்காக லதா அரண்மனையின் வாசலிலேயே காத்திருந்தாள். மது இறங்கியதும் அரண்மனையை பார்த்தாள். ஒரு கல்யாண வீட்டை போல அரண்மனை முழுவதும் அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. பூக்களும் வண்ண வண்ண தோரணங்களுமாய் அரண்மனை நிரம்பி இருந்தது. அதை பார்த்து பிரமித்து போன மது, என்ன இந்த வீட்டுல இருந்து துரத்ததுல இந்த லதாத்துக்கு எவ்வளவு ஆர்வம் என்று நினைத்து கொண்டவளின் அருகில் வந்தாள் லதா. மது, ஏமா லேட்டு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர டைம் ஆச்சுல என்று லதா சொல்ல, என்கேஜ்மெண்ட்டுக்கு ட்ரெஸ் எடுக்க போயிருந்தேன், அதான் லேட் ஆகிடுச்சு என்று மது சொல்ல, நிச்சயத்துக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்துதான் புடவை எடுத்துட்டு வருவாங்க, நாம எடுக்க வேண்டியதில்லை என்றாள் லதா. இல்ல எனக்கு தெரியாது என்றார் மது. பரவாயில்ல, சீக்கிரம் போய் ரெடியாகு என்றபடியே லதா மது அரண்மனைக்குள் அழைத்து செல்ல செல்லும் மதுவையே பார்த்து கொண்டு நின்று இருந்தார் ராகவன். இனி என்னவெல்லாம் நடக்கப் போகிறது, நீ தீயா இல்லை தென்றலா இந்த கதையில் என்பதை நாம் நாளை பார்ப்போம். நன்றி மக்களே, டாடா, பை பாய். வணக்கம் மக்களே, நான் உங்கள் சித்ரா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீ தீயா இல்லை தென்றலா அத்தியாயம் 60. கதைய கேட்போமா? லதா மதுவை அழைத்துக் கொண்டு அரண்மனைக்குள் போக ராகவன் மதுவையை பார்த்து கொண்டு அரண்மனையின் வாசலில் நின்று இருந்தவன் தன் கைபேசியிலிருந்து அழைப்பு விடுத்தான் வாசுவிற்கு. தன் நண்பனின் அழைப்பை பார்த்ததும் அழைப்பை அட்டென்ட் செய்து காதில் வைத்தான் வாசு. எங்க இருக்க என்றான் ராகவன். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல மச்சான் என்றான் வாசு. அரண்மனைக்கு வரலையா என்று ராகவன் கேட்க, இல்ல வரலடா என்றான் வாசு. உன் தங்கச்சிக்கு இன்னைக்கு நிச்சயம்டா, அண்ணனா நீ அவ பக்கத்துல இருக்க வேண்டாமா என்றான் ராகவன். என் நண்பனுக்கும் என் தங்கைக்கும் நிச்சயம்னா ஒரு அண்ணனா இந்த நிச்சயத்தை முன்னன்னு நான் நடத்துவேன். என் நண்பன் இருக்க வேண்டிய இடத்துல வேற ஒருத்தனெல்லாம் என்னால வச்சு பார்க்க முடியாதுடா. அப்புறம் கோபத்துல அந்த ஆனந்த போட்டாலும் போட்டுருவேன். அதனால நான் வரல மச்சி என்று வாசு சொல்ல, சரிதான், நீ நிச்சயத்துக்கெல்லாம் வர வேண்டாம். நான் மதுவுக்கு ஒரு கிஃப்ட் நம்ம ஜுவல்லரியில சொல்லி வச்சிருக்கேன், அதை வாங்கிட்டு அரண்மனைக்கு வந்துடு என்று ராகவன் சொல்ல, இதுக்கு நீ நிச்சயத்துக்கு வாடான்னு நேராவே சொல்லியிருக்கலாம் மச்சான். நீ மது நிச்சயத்துல கலந்துக்கிறது என்னமோ எனக்கு சரியா படல மச்சான் என்று வாசு சொல்ல, எல்லாம் எனக்கு தெரியும்டா, நீ கிஃப்ட் வாங்கிட்டு அரண்மனைக்கு வா என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்த ராகவன் அரண்மனையின் உள்ளே சென்றான். அரண்மனையின் வரவேற்பறையின் வாயிலில் ஆனந்த், மது என்ற வரவேற்பு பலகை இருந்தது. அதனை பார்த்த ராகவனுக்கோ அந்த பலகையை பிடுங்கி எரிந்து விடலாமா என்றிருந்தது. நேரே படிக்கட்டில் ஏறி தன் அறைக்கு சென்ற ராகவன்
தன் ஆடைகளை களைந்துவிட்டு இடையில் பூந்துவாலையை அணிந்தவன் கையில் இருந்த வாட்ச், கழுத்தில் இருந்த செயினையும் கழட்டி கண்ணாடியோடு இருந்த மேசையில் வைத்தவன் அங்கிருந்த ஒரு சில்வர் செயினை பார்த்தான். ஐயோ, இதை எப்படி மறந்தோம் என்று நினைத்த ராகவன் அந்த செயினில் இருந்த டாலரில் ஒரு கேமரா ஒன்று இருந்தது. அதை கழட்டி அதிலிருந்த கோப்புகளை தன் லேப்டாப்பிற்கு மாற்றிவிட்டு குளியலறைக்கு சென்று குளித்துவிட்டு வந்தவன் லேப்டாப்பில் இருந்த கேமராவில் இருந்து பதிவேற்றிய வீடியோக்களை தன் பென்டிரைவில் மாற்றியவன் ஷார்ட்ஸும் டி-ஷர்ட்டும் அணிந்து கொண்டு தன் அறையோடு இருந்த ஹோம் தியேட்டர் அறைக்கு சென்றான். அது ராகவனின் மினி சினிமா தியேட்டர் என்றே சொல்லலாம். 2 ஆள் அமரும் சோபாவும் அதன் முன்னே ஒரு மேசையும் ஒரு பெரிய டிவியும் ஸ்பீக்கர்ஸும் இருக்கும் அறை அது. என்றாவது சினிமா பார்க்க தோன்றும் பொழுது அந்த அறைக்கு வந்து விடுவான் அவன். அவன் பார்க்கும் படங்கள் பெரும்பாலும் சண்டை படங்களாகவே இருக்கும். அந்த அறையிலிருந்து சத்தம் வெளியே செல்லாதபடி அந்த அறையை வடிவமைத்திருந்தான் ராகவன். ராகவனின் செயினில் இருந்து வீடியோ கேமரா ரெக்கார்டு சக்சஸ் பார்ட்டி அன்று ராகவன் அணிந்திருந்தான். ஒருவேளை பார்ட்டியில் அவன் குடித்து விட்டால் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்காக அவன் அன்று அணிந்திருந்தான். கிட்டத்தட்ட 2 மணி நேர வீடியோ அந்த பென்டிரைவில் இருந்தது. டிவியில் அந்த பென்டிரைவை கனெக்ட் செய்துவிட்டு அங்கு இருக்கும் சோபாவில் கால் மேல் கால் போட்டபடி அமர்ந்து கொண்டு வீடியோவை பிளே செய்தான் ராகவன். அதில் சாத்விகா அண்ணா என்று அழைத்து ராகவனை அணைத்துக் கொண்டதும், ராகவன் மதுவோடு நடனம் ஆடியதும், காருக்குள் ராகவனோடு இருந்த மது தன் தோழி திவ்யாவிடம் பேசி இருந்ததும் பதிவாகி இருந்தது. அதை கேட்ட ராகவனோ, அட நம்மால கார் ரைசரா என்று எண்ணியவன் தொடர்ந்து வீடியோவை பார்த்தான். அந்த சமயம் பார்த்து வாசுவிடமிருந்து ராகவனுக்கு அழைப்பு வந்தது. அழைப்பை அட்டன் செய்து காதில் போனை வைத்த ராகவனோ, எங்கடா இருக்க என்றான். உன் ரூம் வாசல்ல தான் பஸ் என்றான் வாசு. ஓகே, இது வரேன் என்று அழைப்பை துண்டித்த ராகவன் அவனின் அறை கதவை திறக்க கையில் சின்ன கிஃப்ட் பார்சலோடு வாசு நின்றிருந்தான். வாசுவையும் அவன் கையில் இருந்த பரிசு பொருளையும் பார்த்த ராகவன், கமின் வாசு என்று சொல்ல, இல்ல பாஸ், நான் கிளம்புறேன், நிறைய வேலை இருக்கு என்று அறையின் வாசலிலேயே நின்று சொன்ன வாசுவை பார்த்து, ஓகே, 1 செகண்ட் என்று தன் அறையின் உள்ளே சென்ற ராகவன் சில கோப்புகளை எடுத்து வந்து வாசுவிடம் கொடுத்து, இந்த ஃபைல்ஸ்ல நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு, சஞ்சயோடு சேர்ந்து எல்லாத்தையும் சரி பண்ணு என்று ராகவன் சொல்ல, அந்த கோப்பின் மேல் எழுதியிருந்த வருடத்தை பார்த்த வாசுவோ, இது போன வருஷத்து க்ளோஸ் பண்ணின ஃபைல்ஸ்டா என்று வாசு சொல்ல, இட்ஸ் ஓகே, இன்னொரு முறை செக் பண்ணு, தப்பு இல்ல என்று ராகவன் சொல்ல, பாக்குறேன், ஃபைல்ஸ் எல்லாத்தையும் பாக்குறேன், இந்த அரண்மனையிலே இருந்து பாக்குறேன் என்று ராகவனை முறைத்துக் கொண்டே சொன்ன வாசு சஞ்சய் அறையினுள் கோப்புகளோடு உள்ளே நுழைய, அங்கு வெள்ளை ஷர்ட், கருப்பு கோட்டோடு கண்ணாடி முன் தன் சிகைக்கு ஜெல் தடவி கொண்டே இருந்தான் சஞ்சய். அவனை பார்த்த வாசுவோ கொண்டு வந்த கோப்புகளை அங்கிருந்த மெத்தை மேல் போட்டவன், என்னடா நடக்குதுங்க என்று வாசு கேட்க, எல்லாரும் தான் நடக்கிறாங்க மாம்ஸ் என்றான் சஞ்சய் தோலை ஒலிக்கியபடி. என்னடா நீயும் உங்க அண்ணனும் மாறி மாறி விளையாடுறீங்களா என்ன என்று வாசு கேட்க, அண்ணன் உங்ககிட்ட விளையாட்ட ஆரம்பிச்சிட்டாரா, எப்போ இருந்த மாம்ஸ் என்றான் சிரித்தபடி சஞ்சய். அரண்மனைக்கு வரமாட்டேன்னு சொன்ன என்ன, அதையும் இதையும் சொல்லி இங்க வர வச்சான். இங்க வந்ததும் வேலையை முடிச்சுட்டு கிளம்புறேன்னு சொன்னவன போன வருஷம் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து வந்து கொடுத்து மிஸ்டேக்ஸ் சரி பண்ண சொல்றான். அவன் என்னதானே நினைச்சிட்டு இருக்கான் என்று வாசு கேட்க, இது கூட புரியலையா மாம்ஸ் என்று வாசுவின் தோல் மேல் கை போட்ட சஞ்சயோ, நீங்க இன்னைக்கு இந்த அரண்மனையில அவர் கூட இருக்கணும்னு நினைக்கிறாரு மாம்ஸ். என்ன இருந்தாலும் என் அண்ணனோட உயிர் தோழ, நீங்க அவரோட காதலிக்க நிச்சயம் நடக்குதுல்ல, அதான் அவரோட நீங்க இருக்கணும்னு நினைக்கிறாரு போல என்று சஞ்சய் சொல்ல, இப்போ அவனை யார் இந்த நிச்சயத்தை இங்க இருந்து பார்க்க சொன்னா என்று வாசு கோபமாக கேட்க, மாம்ஸ் தன் காதலியோட எந்த சூழ்நிலையிலும் இருக்க வேண்டியது ஒரு காதலனோட கடமை என்று சஞ்சய் சொல்ல, நல்ல அண்ணன், நல்ல தம்பி என்று தலையில் அடித்துக் கொண்டான் வாசு. அவன் தோல் மேல் இருந்த சஞ்சயின் கையை எடுத்து விட்ட வாசு அவனை மேலிருந்து கீழாக பார்த்தவன், ஆமா நீ எங்க இப்ப டிப்டாப்பா கிளம்பி இருக்க என்று வாசு கேட்க, வேற எங்க, அண்ணியோட என்கேஜ்மெண்ட்டுக்கு தான் என்று சஞ்சய் சொல்ல, சரிதான், நீயும் அண்ணனும் ஒரு முடிவோடு தான் இருக்கீங்க என்று வாசு கேட்க, வாசுவை பார்த்து கண்ணடித்த சஞ்சயோ, ஆஹா ஆமா மாம்ஸ் என்றான் சிரித்தபடி. மதுவின் அறை. ராகவன் தேர்வு செய்து கொடுத்த புடவையை தன் மெத்தை மேல் வைத்த மதுவோ
குளித்து விட்டு வந்து அந்த புடவையை கையில் எடுத்தவள் ஒரு மென்புன்னகையோடு அந்த புடவையை தடவி பார்த்து கொண்டாள். அந்த புடவைக்கு தகுந்தாற் போல ஒரு பிளவுஸை தன் அலமாரியில் இருந்து எடுத்த மது புடவையை அணிந்து கொண்டு கண்ணாடி முன்னே நின்று தன்னை ஒரு கணம் பார்த்தவளின் நினைவலைகளில் ஓடிக்கொண்டிருந்தது என்னவோ ராகவனை பற்றிய எண்ணங்கள் தான். தலைக்கு குளித்து ஈரம் சொட்ட சொட்ட நின்று இருந்தவள் நெற்றியில் ஒரு பொட்டை மட்டும் வைத்துக் கொண்டு தன் அறையின் பெண் கதவை திறந்து கொண்டு மாடிப்படிகளில் யாருக்கும் தெரியாமல் மறைந்து மறைந்து சென்றவள் இரண்டாவது மாடியில் இருக்கும் ராகவன் அறைக்கு இல்லை, அவனுடைய தளத்திற்கு சென்றாள். அந்த அரண்மனையின் இரண்டாவது தளம் முழுவதும் ராகவனுக்காக ஒதுக்கப்பட்டிருந்தது. ஜிம்மிற்கென ஒரு அறை, புத்தகம் வாசிப்பதற்கென ஒரு அறை, யோகா செய்வதற்கு ஒரு அறை என்று பிரம்மாண்டத்தின் உச்சத்தில் இருக்கும் ராகவன் இருக்கும் அரண்மனையின் இரண்டாவது தளம். ராகவன் அறை கதவை மது தட்ட மதுவின் நிச்சயதார்த்தத்திற்கு கிளம்பி கொண்டு இருந்த ராகவன் கதவின் பக்கம் வந்தான். கதவில் இருக்கும் சின்ன திரையின் வெளியே வந்திருப்பது யார் என்று பார்த்தான் ராகவன். சேலை முந்தியின் ஓரத்தை இரண்டு கைகளையும் பிடித்து கொண்டு பதட்டத்தோடு நின்றிருந்தது என்னவோ மதுதான். தன்னை யாராவது பார்த்து விடுவார்களோ என்ற பதட்டத்தோடே ராகவனின் அரை கதவின் முன்னே நின்று இருப்பதை பார்த்த ராகவன் கதவை திறந்தான். ராகவன் கதவை திறந்ததும் அவனை தள்ளி கொண்டு அவன் அறையின் உள்ளே வந்த மது, சீக்கிரம் கதவை சாத்துங்க, யாராவது வந்துட போறாங்க என்று கூறினாள். அவளை புருவம் சுருங்க பார்த்த ராகவனும் கதவை அடித்து தாளிட்டான். ராகவன் கதவை சாத்தியதும் அப்பாடா என்று பெருமூச்சு விட்டு கொண்ட மதுவும், இப்போ சொல்லுங்க, என்னோட சாரி எப்படி இருக்கு, இந்த சாரியில நான் எப்படி இருக்கேன் என்று மது கேட்க அவளை மேலிருந்து கீழாக பார்த்த ராகவனுக்கு புரிந்து போனது. தான் தேர்வு செய்த புடவையைத்தான் மது அணிந்து இருக்கிறாள் என்பது. இத கேட்கத்தான் இங்க வந்தியா என்று ராகவன் கேட்க, நீங்க தானே சாரியா செலக்ட் பண்ணி கொடுத்தீங்க, சோ ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் காட்டணும்னு ஆசையோடு வந்தேன் என்று மது சொல்ல, உதடு குவித்து ஊதிய ராகவனும், நீ என்னதான் மனசுல நினைச்சிட்டு இருக்க என்று கேட்க, நான் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கேன், ஒன்னும் நினைக்கலையே, நீங்க இப்போ என் சாரி எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க, வேற எதுவும் பேசாதீங்க என்றாள் மது. அவளை மேலிருந்து கீழாக மறுபடியும் பார்த்த ராகவன், நைஸ் என்றான். அவ்வளவுதானா என்றாள் மது. வேற என்ன வேணும் என்று ராகவன் கேட்க, வேற வேற எனக்கு ஒரு ஹக் வேணும், கிடைக்குமா என்று மது சட்டென்று கேட்டுவிட அவளை அதிர்ச்சியை பார்த்த ராகவனும், கமகன் என்றான். இன்னொரு முறையெல்லாம் சொல்ல முடியாது என்று மதுவோ இடையில் கை வைத்துக் கொண்டு தன் முன்னே நின்று இருந்த ராகவனை அணைத்துக் கொண்டாள். ஆனால் அவன் நின்றபடியே தான் நின்று இருந்தான். மதுவை ராகவன் அணைக்கவில்லை. 2 நிமிட அணைப்பு. பிறகு அவனை விட்டு விலகியவள் அவன் கண்களை ஆளி பார்த்தவாறே, தேங்க்யூ சோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் சாரி அண்ட் ஹக், பை என்று சொன்ன மது அவனின் அரைக்கதவை திறக்க அறையின் வாசலில் வாசு நின்று இருந்தான். அவனை பார்த்த மதுவோ, ஹாய் அண்ணா என்று கண்களை சிமிட்டியபடியே புன்னகையோடு கூறிய மது அவனை கடந்து அங்கிருந்து சென்று விட்டார். என்ன இது, இந்த டைம்ல ராகவன் அறையிலிருந்து மது போறா, ஒண்ணுமே புரியலையே என்றபடியே வாசு ராகவன் அறைக்குள் நுழைய ராகவனோ தன் சட்டை பட்டனை போட்டபடி நின்று இருந்தான். டே மச்சான், என்னடா இது, இம்மாதிரி எதுக்கு இப்போ உன்னோட அறைக்கு வந்தா என்று வாசு கேட்க, அவசியம் சொல்லியே ஆகணுமா என்று ராகவன் கேட்க, ஆமா சொல்லுண்ணா சொல்லுடா என்று வாசு கேட்க, கண்ணாடியின் முன்னாடி நின்று கொண்டிருந்த ராகவன், சரி சொல்ற என்றபடியே வாசுவின் பக்கம் திரும்பினான். வாசுவோ அவன் சட்டை பாக்கெட்டில் இருந்த சிறிய கருப்பு நிற ஸ்டிக்கர் பொட்டை பார்த்தான். அந்த பொட்டை கையில் எடுத்த வாசுவோ, இந்த பொட்டு எப்படி உன்னோட ஷர்ட் பாக்கெட்ல வந்துச்சு என்று வாசு கேட்க, உன் தங்கச்சிதான் என்ன வாலண்டியரா வந்து ஹேக் பண்ணா, அவளோட பொட்டுதான் என்று ராகவன் சொல்ல, இல்ல எனக்கு புரியல, எனக்கு கொஞ்ச நேரத்துல அவளுக்கு ஆனந்தோட நிச்சயம்டா, அப்புறம் எப்படி என்று வாசு கேட்க, அது அவகிட்டதான் கேட்கணும் என்றான் ராகவன். ஐயோ என்னால முடியலடா சாமி, ஆனந்தோட இன்னைக்கு ஈவினிங் மதுவுக்கு நிச்சயதார்த்தம், ஆனா இங்க உன்னை ஹக் பண்ணிட்டு போயிருக்கா, என்னடா நடக்குது இங்க, யாராவது சொல்லி தொலைங்களேடா
என்று வாசு பதற, ஐ டோன்ட் நோ என்றான் ராகவன். சரி, அதை விடு. இன்னைக்கு ஈவினிங் நீ எங்க போன? நான் ஈவினிங் உன்னை பார்க்கவே இல்லையே. உனக்கு போன் பண்ண நீ அட்டனும் பண்ணல. எங்கதான் போன நீ என்று வாசு கேட்க, மதுவோட என்கேஜ்மெண்ட் சாரிய என்ன செலக்ட் பண்ணி கொடுக்க சொன்னான், அதான் போயிருந்தேன் என்று ராகவன் சொல்ல, அவளோட என்கேஜ்மெண்ட்டுக்கு சாரி நீ செலக்ட் பண்ணி கொடுத்த, ஐ எம் கரெக்ட் என்று வாசு கேட்க, கரெக்ட் என்றான் வாசு. டே, ரொம்ப ஓவரா இருக்குடா, ரொம்ப ஓவரா இருக்கு என்று வாசு சொல்ல, ரொம்ப டென்ஷன் ஆகாதடா, அப்புறம் பிபி ரைஸ் ஆகி ஹார்ட் அட்டாக் வந்துடும் என்று ராகவன் சொல்ல, ஆல்ரெடி வந்துருச்சு என்றபடியே சோபாவில் சரிந்து விட்டான் வாசு. ஆனந்தின் இல்லத்தில் இன்னும் நிச்சயத்துக்கு கிளம்பாம என்ன பண்ணிட்டு இருக்கா இந்த ஆனந்த் என்று வரவேற்பறையில் நின்று கத்திக்கொண்டு இருந்தார் ஆனந்தின் தந்தை கரிகாலன். ஏதோ இப்ப வந்துருவாங்க என்று கரிகாலனை சமாதானப்படுத்திக் கொண்டு இருந்தால் கரிகாலனின் மனைவி. இப்போ அவனை நீ கூப்பிட போறியா இல்லையா? 7 மணிக்கு நம்ம அரண்மனையில இருக்கணும். இப்பவே மணி 6:30 ஆயிடுச்சு. இன்னும் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் என்று கரிகாலன் கேட்க, அவன் கிளம்பிட்டு இருப்பாங்க, இருங்க அவனை கூப்பிடுறேன் என்று கரிகாலனின் மனைவியோ, ஆனந்த் ஆனந்த் என்று வரவேற்பறையில் இருந்தபடியே தன் மகனை அழைத்தார். தன் அறையின் கதவை திறந்து கொண்டு ட்ராக் ஷூட் டிஷர்ட்டோடு வெளியில் வந்தான் ஆனந்த். அவனை பார்த்த கரிகாலனும், ஏழடி இது, நிச்சயத்துக்கு கிளம்பிட்டு இருக்கான்னு சொன்ன இவன் இப்படி வந்து நிக்கிறான் என்று கரிகாலன் கேட்க, இருங்க இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க, நான் கேக்குறேன் என்றபடியே தன் மகனின் பக்கம் சென்ற கரிகாலன் மனைவியோ, என்னப்பா இது, நீ நிச்சயத்துக்கு கிளம்பலையா? டைம் ஆச்சியா என்று சொன்ன தன் தாயை பார்த்த ஆனந்தோ, எனக்கு இந்த நிச்சயம் வேண்டாமா என்று சொல்லி ஆனந்த் முடிக்கும் முன்னரே அவனை அறைந்திருந்தான் கரிகாலன். என்னடா விளையாட்டையா, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல நீ என்று கரிகாலன் கோபத்தில் கத்த, அப்ப பிளீஸ் சொன்ன கேளுங்க, இந்த பொண்ணை கட்டிக்கிற தகுதி என்கிட்ட இல்ல, நான் மதுவை கட்டிக்கிட்டா அந்த பொண்ணை நான் ஏமாத்துற மாதிரி ஆகும் என்று ஆனந்த் சொல்ல, என்ன சொல்றடா நீ, எனக்கு ஒண்ணும் புரியலையே, உன் உடம்புல எதுவும் பிரச்சனையா? இப்போ நிச்சயம் மட்டும் தான் பண்ண போறோம், கல்யாணத்துக்குள்ள டாக்டரை பார்த்து எல்லாத்தையும் சரி பண்ணிப்போம், இப்போ கிளம்புடா என்று கரிகாலன் சொல்ல, கரிகாலன் சொல்வதை புரிந்து கொண்ட ஆனந்தோ, ஐயோ அப்பா, நீங்க நினைக்கிற போல ஒண்ணும் இல்ல, எனக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்ல, இது வேற பிரச்சனை என்று ஆனந்த் சொல்ல, வேற என்னடா பிரச்சனை, விவரமா சொல்லி தொலை என்று கரிகாலன் கேட்க, அப்பா 2 days முன்னாடி ரஹ்மான் சார் ஒரு பார்ட்டி ஒன்னு அரேஞ்ச் பண்ணியிருந்தார்ல, நான் பார்ட்டிக்கு போனப்போ ட்ரிங்க் பண்ணிட்டு ஒரு அறையில ஒரு பொண்ணு கூட போதையில என்று முடிக்கும் முன்னரே ஆனந்தை அறைந்திருந்தார் அவனின் தாய். என்ன பண்ணி தொலைச்சிருக்கடா நீ, குடிச்சிட்டு பண்ண இந்த விஷயம் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா நம்ம குடும்பத்தை பத்தி வெளியில என்ன பேசுவாங்கன்னு தெரியுமாடா உனக்கு? யாரா அந்த பொண்ணு, சொல்லி தொலை என்று ஆனந்தின் சட்டையை பிடித்து ஒழுக்கினார் ஆனந்தின் தாய். அம்மா, அந்த பொண்ணு மாயாமா என்று ஆனந்த் சொன்னதும், என்னது மாயாவா, லதா மேடம் கூட இருப்பாளே அந்த பொண்ணா என்று கரிகாலன் கேட்க, ஆமாப்பா என்றான் ஆனந்த். சரி, நடந்தது ஒரு கனவா நினைச்சு மறந்துட்டு மதுவனி கல்யாணம் பண்ணிக்கோ என்று கரிகாலன் சொல்ல, என்னங்க சொல்றீங்க நீங்க என்றாள் கரிகாலனின் மனைவி. ஹே, மதுவை இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா பல கோடி கணக்கான பிசினஸ்க்கு நாம அதிபதி, லதா மேடம் பல கோடி கணக்கான பிசினஸ நமக்கு கொடுக்கறதா சொல்லி இருக்காங்க, எனக்கு பணம் தான் முக்கியம், அதனால உன்னோட மகன் மதுவை திருமணம் பண்ணணும், அப்படி இல்லைன்னா நீ தாலிய அறுத்துட்டு தான் நிக்க வேண்டி வரும், உன் பையனை நிச்சயத்துக்கு கிளம்ப சொல்லு என்று சொல்லிவிட்டு கரிகாலன் அவரது அறைக்குள் நுழைந்து கொள்ள, ஆனந்தை பார்த்த ஆனந்தின் தாயோ, உங்க அப்பாவை மீறி என்னால எதுவும் பண்ண முடியாதுடா, நிச்சயத்துக்கு கிளம்பு என்று சொல்லிவிட்டு நிச்சயத்துக்கான பொருட்களை எல்லாம் எடுத்து வைக்க சென்று விட்டார். ஆனந்தோ விருப்பமே இல்லாமல் நிச்சயம் செய்து கொள்ள அரண்மனைக்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தான். அரண்மனையில் லதாவும் மாயாவும் நிச்சயத்திற்கான எல்லா ஏற்பாடுகளையும் பார்த்து கொண்டிருக்க, அந்த சமயம் பார்த்து திவ்யா அரண்மனைக்குள் நுழைய, அவளை பார்த்த மாயாவோ, அத்த உங்க சின்ன மருமக வந்துட்ட போல என்று லதாவிடம் சொல்ல, திவ்யாவை பார்த்த லதாவோ, மது கல்யாணம் முடியட்டும், அப்புறம் இவ விஷயத்த பாப்போம் என்றாள் லதா மாயாவிடம். லதாவையும் மாயாவையும் பார்த்து கொண்டே திவ்யா மதுவின் அறையினுள் நுழைந்தாள். மதுவோ புதுப்புடவை கட்டி
தன் கூந்தலை பின்னி இடையை தாண்டி நீண்ட அந்த கூந்தலில் சரம் சரமாய் மல்லிகை பூவை சூடிக் கொண்டிருந்தாள். கழுத்து நிறைய தங்க நகைகள், கை நிறைய தங்க வளையல்கள், நெற்றியில் சுட்டி, காதில் ஜிமிக்கி என்று ஒரு மணப்பெண்ணை போல் தயாராகி இருந்தாள். இவளை பார்த்த திவ்யாவோ மது என்று அழைக்க, அவள் புறம் திரும்பிய மதுவோ வா திவ்யா என்றாள் புன்னகையோடு. என்னடி இது, நகை விளம்பரத்துல வர்ற ஆக்ட்ரஸ் மாதிரி இவ்ளோ போட்டிருக்க என்று திவ்யா கேட்க, இதெல்லாம் போட்டே ஆகணுமா, லதா அத்தையோட கண்டிப்பான கண்டிஷன் என்று மது சொல்ல, ஆமா ஆமா, இப்படி தங்க நகையோடு தங்க சிலை போல இருந்தா தானே அந்த கரிகாலன் ஃபேமிலி உன்ன மருமகளை ஏத்துப்பாங்க. அதான் அவங்களோட தங்க நகை மொத்தமும் உனக்கு கொடுத்துட்டாங்க போல. இதுக்கு பேரு தாண்டி சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது என்றாள் திவ்யா. லதா அத்தைக்கு தெரியலடி, அவங்க நினைச்சது எதுவும் நடக்க போறது இல்லைன்னு. நீ வரும்போது பாத்திருப்பியே, லதா அத்தைக்கும் அந்த மாயாவுக்கும் முகமெல்லாம் பல்லா இருந்திருக்குமே, ரொம்ப சந்தோஷத்துல இருந்திருப்பாங்களே என்று மது சொல்ல, ஹே ஆமாடி கரெக்ட் தான். ஆனா என்ன பார்த்ததும் அந்த மாயா லதா கிட்ட ஏதோ சொன்னா, என்னன்னுதான் தெரியல என்று திவ்யா சொல்ல, ஒருவேளை சஞ்சயனை லவ் பண்ற விஷயம் மாயாவுக்கு தெரிஞ்சிருக்குமோ, அதனாலதான் லதா கிட்ட சொல்லி எதுவும் பிளான் போட்டுட்டு இருப்பாளோ என்று மது கேட்க, அப்படி தெரிஞ்சிட்டா லதா என்னடி பண்ணுவா என்று திவ்யா கேட்க, உம் உனக்கும் ஒரு படையல போட ரெடி ஆயிடுவா என்று மது கூற, என்னடி சொல்ற என்று அதிர்ந்தாள் திவ்யா. ஹே நீ ஏண்டி பதற, உனக்கு லதா அத்தை படையல போடுறதுக்கு முன்னாடி நாம அவங்களுக்கு படையல போட்டுருவோம் என்று மது சொல்ல, மது பேசுவதை கேட்ட மாயாவோ நீ எப்படி இப்படி இறங்குன என்றபடியே மதுவை கட்டி கொண்டாள். அந்த நேரம் பார்த்து மதுவின் அரைக்கதவு தட்டப்பட திவ்யா அரைக்கதவை திறந்து விட்டாள். வெள்ளை நிற ஷர்ட் கோட் சூட்டோடு டிப்டாப்பாக சஞ்சய் மதுவின் அறை வெளியே நின்றிருந்தான். சஞ்சயை பார்த்த திவ்யா, என்ன வேணும் சார் அவங்களுக்கு என்று கேட்க, அறையின் உள்ளே மதுவை எட்டி பார்த்த சஞ்சயோ, ஹாய் அனி, உங்க ஃப்ரெண்ட நான் அழைச்சிட்டு போறேன் என்று சொல்ல, மதுவும் சிரித்துக்கொண்டே என்றாள். என்ன நடக்குதுங்க என்று திவ்யா கேட்க, அத நான் சொல்றேன் என்றபடி சஞ்சய் திவ்யாவின் கையை பிடித்து இழுத்து கொண்டு அவனது அறைக்கு சென்றாள். என்ன பண்ற சஞ்சய், கையை விடு, யாராவது பார்க்க போறாங்க என்று திவ்யா சொல்ல, யார் பார்த்தாலும் எனக்கு கவலை இல்லை என்றபடியே சஞ்சய் திவ்யாவை இரு கரங்களாலும் ஏந்தி கொண்டே படிகளில் ஏறினான். ஐயோ போச்சு போச்சு, எங்க அண்ணா பாத்துருவாரு, அவ்வளவுதான், இன்னைக்கு நான் முடிஞ்சேன், என்னை இறக்கி விடு என்று திவ்யா சொல்ல, உங்க அண்ணா பாக்குறதுக்குள்ள நம்ம ரூமுக்கு போயிடுவோம் என்றபடியே திவ்யாவை தன் அறையினுள் தூக்கி சென்றான் சஞ்சய். அவன் அறையினுள் திவ்யாவை கட்டிலில் போட்டவன் அவன் அலமாரியில் எதையோ தேடிக்கொண்டிருந்தான். அவன் அறையை சுற்றி பார்த்த திவ்யாவோ சட்டென எழுந்து அமர்ந்து கொண்டவள், இங்க எதுக்கு நீ என்னை தூக்கிட்டு வந்த என்றபடியே எழுந்து நின்றாள். தன் அலமாரியில் எதையோ தேடி எடுத்த சஞ்சய் திவ்யா அவனை முறைத்து கொண்டே நிற்பதை பார்த்து திவ்யாவின் அருகில் வந்தான். ஏ எதுக்கு இப்போ என்ன உன்னோட ரூம்க்கு தூக்கிட்டு வந்த, உனக்கு கொஞ்சம் கூட டீசன்ஸே இல்லையா என்று திவ்யா கேட்க, டீசன்ஸியா அதை எந்த கடையில விற்கும் என்று கேட்டபடியே திவ்யாவின் பக்கம் நெருங்கினான் சஞ்சய். இனி என்னவெல்லாம் நடக்க போகிறது, இந்த நீ தீயா இல்லை தென்றலா இந்த கதையில் என்பதை நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். மக்களே, கதை எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதாவது நிறை குறை எது இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, அதை நான் சரி பண்ணிக்கிறேன். நன்றி மக்களே, நாளை சந்திப்போம். பபாய், see you, take care.